ஹரே கிருஷ்ணா. தெரியுது ஸ்கிரீன் தெரியுதுங்களா பிரபு? தெரியுது மாதாஜி. சரி, ஓகே. என் வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லைங்களா? கிளியரா இருக்கு மாதாஜி, கிளியரா இருக்கு. இப்போ கிளியரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து 9வது அத்தியாயம் பார்க்க போறோம். அதனோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ராஜவித்ய ராஜகுஹ்ய யோகம், மிகவும் ரகசிய அறிவு. ஓகேங்களா? ஸோ ரகசியமான அறிவை வந்து கிருஷ்ணர் வந்து இப்போ வந்து அர்ஜுனனுக்கு சொல்ல போறார். அது எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா படிப்புலே வந்து ராஜவித்யா, ரகசியத்திலே வந்து ராஜகுஹ்ய யோகம், அப்புறம் இது பவித்திரமான யோகத்தை வந்து இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி நம்ம ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்த் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம அத்தியாயத்துக்குள்ள போலாம். ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாரும் அன்மியூட்ல இருந்துட்டு பிரணத்தியை திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அன்மியூட் பண்ணி மியூட்ல இருங்க, சாரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகஞ்சலாகயா சக்ஷுரன்மிலிதம் येन तस्मै ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन பூதலே ஸ்வயம் ரூப கதா மह्यं ददान्ति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धु भयवच पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगदिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरवत्वेश नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः। मुखं करोति वाचालं भङ्गं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्यदेशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव तनोतमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तवतारं भक्त्याख्यां नमामि भक्तशक्तिकं। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து நேற்று என்ன பார்த்தோன்றத சுருக்கம் பார்க்கலாம். அர்ஜுனன் வந்து 8 கேள்வி கேட்குறாரு. அந்த 8 கேள்விக்கு வந்து கிருஷ்ணர் பதில் சொல்றாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா. ஸோ என்னென்ன அந்த கேள்வி, அந்த 1 லைன் ஸ்லோகத்தை சொன்னதுனால அந்த இவங்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைச்சிச்சு. அந்த பிரம்ம ராட்சசர்களுக்கு பனைமரமாக இருந்தவங்களுக்கெல்லாம் முக்தி கிடைச்சிச்சுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது ஆத்மா என்ன, ஹரே கிருஷ்ணா, அவர் கேட்டது என்ன, பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மான்னா என்ன, கர்மான்னா என்ன, அப்புறம் வந்து அதிபூதம், அதிதெய்வம், அப்புறம் அதியக்னா, தேகத்துக்குள்ள அந்த அதியக்னா, அதாவது கடவுள் எங்க இருக்காரு, பிரயாண காலத்துல என்ன பண்ணணும்ன்றத கேட்டாரு. ஒவ்வொன்றத்துக்கு பதில் சொல்றாரு இல்லையா? ஸோ இந்த அக்ஷரம் பிரம்மம்னா வந்து உயிர் வாழி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது கேள்வி வந்து அத்தியாத்மான்னா வந்து
அந்த ஜீவாத்மாவை சொல்றாங்க. கர்மான்னா செயலை குறிக்குது. அதிபூதான்னா இந்த இயற்கை பௌதிக இயற்கையை சொல்றாங்க. அதிதேவம்னா தேவ தேவர்களை குறிக்குது. அதியக்னான்னா பரமபுருஷனை குறிக்குது. தேகத்துக்குள்ள கடவுள் வந்து தேகன்னா உடம்புன்ற பொருள், இருதயத்துக்குள்ள இருக்காருன்றதை பார்த்தோம். பிரயாண காலை, அதாவது இந்த ஹார்ட் ஆஃப் டையிங் தான் நம்ம இந்த அத்தியாயத்துல நம்ம கத்துக்கிறோம் இல்லையா. எப்படி தன்னோட உயிரை விடணும்னு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குலசேகர ஆழ்வார் சொல்வார், கபம் பித்தம் வாதம் எல்லாம் வந்து என்னை அடைக்கும் போது நான் எப்படி உனக்கு சொல்லி உன்னை வந்து கூப்பிடுவேன், அதுக்கோசம் அப்போதுக்கு இப்போது சொல்லி வைத்தேன்னு சொல்லிட்டு சொல்வார். ஏன்னா நமக்கு வயசாக நம்ம கான்செப்ட்லாம் என்னென்ன, நல்லா இப்போ வயசு இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணணும், சம்பாதிக்கணும், வயசான பிறகு பக்தி பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த உடம்பு இருக்கிறதுக்கு மெயின் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னு, இந்த அரிதறிது மனிததாய் பிறத்தல் அரிது நம்ம அவ்வை சொல்லியிருக்காங்க. இதை பக்தி பண்றதுக்கோசம் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மனுஷனுடைய வாழ்க்கை 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கும், மித்த 8 மணி நேரம் பக்தி பண்றதுக்கும், மித்தது வந்து நம்ம தூங்குறது அதெல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ பக்தி பண்ணி நம்ம வந்து மறுபடியும் திரும்பி வராத இடமான கோலோகர விருந்தாவனத்துக்கு போனோம். நம்ம நேற்று பார்த்தோம் தேவிதாமா, சதாசிவ லோகா, அப்புறம் வந்து வைகுந்த லோகம், கோலோகல விருந்தாவன். கோலோகல விருந்தாவனம் தான் டாப் மோஸ்ட். அது கீழே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம லோகத்துலேருந்து பாத்தாள லோகம் வரையும் அழியக்கூடியது. அங்கே எல்லா இடத்துலையும் பிறப்பு இறப்பு இருக்குன்றதை பார்த்தோம். பிறப்பு இறப்பு இல்லாத இடம், நித்தியமான இடம் கோலோகல விருந்தாவனம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னு சொல்லிட்டு ஞானிகள் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதனால அந்த யோக சக்திகளால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனசை ஒழுநிலைப்படுத்தி உத்தராயண காலத்துல வந்து தன்னோட உயிரை விடணும். வளர்ப்பிறையில உத்தராயண காலத்துல பகல் நேரத்துல விட்டவங்க வந்து திரும்பி வராத இடத்துக்கு போறாங்க. அதே வந்து புகையும் இருண்ட இடத்துல தேய்பிறையில தட்சிணாய காலத்துல உயிரை விட்டுறவங்க வந்து சந்திரலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் வருவாங்கன்றதை பார்த்தோம். இதெல்லாம் யோகிகளுக்கு. ஆனா பக்தர்களுக்கு அப்படி இல்லை. யார் ஒருத்தன் கிருஷ்ணஸ்மரணம் சதா காலமும் நித்தியமும் சொல்லிட்டு இருக்கணும், அவன் வந்து எங்க போவான், கடவுளுடைய திருவடியில போய் சேருவான்றது வந்து உறுதி. இந்த 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 பூலோகத்தோடைய தன்மை என்ன, அது சாஸ்வத துக்காலயம். இங்க இலவசமா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, துக்கம் தான் கிடைக்கும். பை ஒன் கெட் 3 ஃப்ரீன்ற மாதிரி. நீ பிறப்பேடு இந்த இடத்துல உனக்கு என்னென்ன கிடைக்கும், முதுமை கிடைக்கும், நோய் கிடைக்கும், அப்புறம் இறப்பு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று வாங்கினா 3 இலவசம்னு சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் நமக்கு 3ம் இலவசமா கிடைச்சிருக்குது. ஓகே. ஸோ அப்புறம் அந்த ஆன்மீக லோகம் வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யமானது, ஒளிமயமானது. அது எப்பவுமே இருக்கும், நிரந்தரமா இருக்கும். அங்க வந்து சூரியனோ சந்திரனோ எலக்ட்ரிசிட்டியோ எதுவுமே தேவையில்லை. அது வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கற்கள் இருக்கு, காமவிருட்ச கல்ப விருட்ச மரங்கள் இருக்கு, காமதேனு பசுக்கள் இருக்கு இல்லையா. அதுதான் வந்து ஆன்மீக லோகம். ஆனா இந்த பௌதிக லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து தற்காலிகமானது, துக்கம் நிறைந்தது, எல்லாம் வந்து வேணும், எல்லாத்துக்குமே காசு கொடுக்கணும் இல்லையா. அப்படியாப்பட்ட உலகம் தான் இது. ஓகே. ஸோ கிருஷ்ணரை அடையறதுல வந்து தூய பக்தர்கள் வந்து குறியா இருக்காங்கன்றத பார்த்தோம் இல்லையா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதாவது நீ பக்தர்களுக்கு வந்து என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றத லாஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம். வேதேஷு யக்னேஷு தபேஷு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்தியேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைதி சாத்தியம். நீ என்ன பண்ணா, யாராவது வேதங்கள் பண்ணாலும் யக்னங்கள் பண்ணாலும் தான தர்மங்கள் அதெல்லாம் பண்ண பலன்கள் வந்து ஒரு பக்தன் பண்றானோ இல்லையோ அதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து சேரும்ன்றதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கூட இங்க வந்து மோட்சத்துல 5 விதமான மோட்சங்கள் இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாயுஜ்ய முக்தி, சாலோக்கிய முக்தி, சாரூபிய முக்தி, சாமீபிய, சாஷ்டி. அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாயுஜ்யன்னா கடவுளுடைய ஜோதி வடிவம் இருக்கு இல்லையா, அதனோட ஒன்றரை கலக்கிறது தான் வந்து சாயுஜ்ய முக்தி. கடவுளோட ஒன்றரை கலக்குது. அப்புறம் வந்து கடவுள் வாழும் இடத்திலே வாழ்றது வந்து சாலோக்கிய முக்தி. கடவுளுடைய ஐஸ்வர்ய உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்பு மேல நமக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாரூபிய முக்தி. கடவுள்கிட்ட என்னெல்லாம் ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அதே மாதிரி நமக்கும் கிடைச்சா அது வந்து சாமீபிய. கடவுளோட கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஷஷ்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ
ஸோ நம்ம இன்னைக்கோட அத்தியாயத்துக்குள்ள போலாம். ஸோ இங்க 9வது அத்தியாயத்துல மொத்தம் 34 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. முதல் 10 ஸ்லோகத்துல வந்து பகவானுடைய ஐஸ்வர்ய ஞானத்தை வந்து பார்க்க போறோம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, கிருஷ்ணரை அணுகும் வழிகள், சததம் கீர்த்த எந்தோமாம், எப்பவுமே சதா காலமும் இப்ப சொன்னார் பாருங்க, தாசானு தாசன் 24/7, அது மாதிரி எப்பவுமே ஒருத்தவங்க வந்து கிருஷ்ணருடைய குணங்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. பிரத்யேக பக்தியின் இனிமை 26ல இருந்து 34 வரையும் பார்க்க போறோம். மன்மனா பவமத் பக்தோ. ஓகே, ஸோ நம்ம இந்த அத்தியாயத்தோட பெருமைகளை வந்து பத்ம புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கதை வடிவத்துல பார்க்கலாம். சிவன் வந்து பார்வதிக்கு சொல்லியிருக்காங்க, மகிஷ்மதி என்ற ஒரு நகரத்துல நர்மதா நதிக்கரையில மாதவன்னு சொல்லிட்டு ஒரு பிராமணன் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேதங்களை படிச்சுட்டு, அதாவது வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அந்த பூஜை புனஸ்காரங்களை பண்ணிட்டு பிராமண ஆஹ் கொள்கைகளை பின்பற்றி வாழ்ந்துட்டு வந்தார். அவர்கிட்ட எல்லா நற்குணங்களும் நிறைஞ்சிருந்துச்சு. அதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய தானங்கள் வந்துச்சு. ஓகேங்களா, தானங்கள் வந்ததுனால அவருக்கு கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அக்னி ஹோமங்கள் எல்லாம் வளர்த்துட்டு வந்தார். ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு ஆட்டு ஆடு ஆடு வாங்கிட்டு வந்து பலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு யக்ஞம் பண்றாரு. சரி, போயிட்டு சந்தையில போயிட்டு அந்த ஆடை வாங்கிட்டு வர்றாரு. ஆடை வாங்கிட்டு வந்து அது சுத்தம் பண்ணி உம் பூஜைக்கு தயார்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த ஆடு வந்து சிரிக்குது, சிரிச்சிட்டு பேசுது. என்ன பிரயோஜனம், இத இவ்வளோ யக்னம் பண்றேன், வெறும் பந்தத்தை தான் உருவாக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த ஆடு. ஆடு பேசுறத கேட்டுட்டு அந்த யக்னத்துக்கோசம் கூடியிருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க அந்த ஆடு கிட்ட. என்னடா ஆடு பேசுதுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அந்த பிராமணன் கேட்கிறாரு, என்ன நீ பேசுற, நீ யாரு, முன்ன ஜென்மத்தை கூடிய கதைய சொல்லுன்னு அப்படின்னு சொல்றாரு. நானும் ஒரு தூய பிராமணன் தான். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, எல்லா வேதங்களை படிச்சு வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய சடங்குகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட மனைவி என்ன பண்ணாங்க, எங்களுடைய குழந்தைங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு துர்கா தேவி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. அதாவது உனக்கு வந்து பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பலி கொடுக்குறான்னு நானும் என்ன பண்ணேன், ஆடை வாங்கிட்டு வந்து பலி கொடுத்தேன். ஆனா ஆட்டோட அம்மா என்ன பண்ணுச்சு, நீ எப்படி என் குழந்தைய பலி கொடுக்குறியோ அடுத்த ஜென்மத்துல நீயும் ஆடா பிறக்கணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துச்சு. அதனால நான் அப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் உன்ன மாதிரிதான் வேதங்களை படிச்சேன், ஆஹ் அக்னி ஹோமங்களை பண்ணேன். ஆனா இன்னைக்கு என்னவா ஆனேன், என்ன பிரயோஜனம், நானும் ஆடாதான் வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. மரணத்துக்கு பிறகு ஆடா வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா, உனக்கு வேணும்னா இன்னொரு கதை சொல்றேன், நீ கேளுன்னு சொல்லிட்டு ஆடு வந்து இன்னொரு கதை சொல்லுது. குருஷேத்ரான்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திர சர்மான்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அரசர். ஓகே, ஒரு நாள் வந்து இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது. எப்பவுமே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்ட என்ன பண்ணும், பிராமணர்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து இயற்கை விதி இருக்கு இல்லையா. ஒரு அதை வந்து பின்பற்றார். அவர் அந்த பிராமணனுக்கு வந்து எல்லா விதமான பொருட்களை வச்சுட்டு அதோட ஒரு சூத்திரனையும் வச்சு தானமா கொடுக்குறாரு. அந்த சூத்திரனுடைய உடம்பு வந்து ரொம்ப கருப்பா இருக்கு. ஓகேவா, சரி, அவர் எல்லாம் தானம் எல்லாம் கொடுத்த பிறகு சூத்திரனுடைய இருதயத்துல இருந்து ஒரு பாவகரமான சண்டாளன் வரான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் இன்னொரு பெண்மணி வராங்க. ஒரு ஆண் சண்டாளனும் வராங்க, பெண் சண்டாளனும் வராங்க. ஓகேவா, அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவுக்கு கோரமா இருக்காங்க. ஏன்னா பாவம் இல்லையா. அவங்க 2 பேரும் நேரா போயிட்டு அந்த பிராமணனை வந்து அணுகுறாங்க. அந்த பிராமணன் அணுகுறாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கூட அப்படி இப்படி ஆடல. டக்குன்னு எடுத்து பகவத்கீதை 9வது அத்தியாயம் படிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் படிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க விஷ்ணு தூதர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த பிராமணனை வந்து காப்பாத்துனாங்க. சோ அந்த சண்டாளர்களை வந்து துரத்தி விட்டாங்க. சரி, வந்து இது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அரசர் வந்து கேக்குறாரு, என்னங்க பிராமணரே, இது மாதிரி சண்டாளர்கள் உங்ககிட்ட நோக்கி வந்தாங்க, என்ன இது, என்ன கதைன்னு அப்படின்னு கேக்குறாரு.
இல்லப்பா நீ சொன்னது கரெக்ட் தான். அவங்க என்ன நோக்கி வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு கணமும் ஒன்றும் பண்ணாம இல்லை, டக்குன்னு எடுத்து பாகவதம் 9வது அத்தியாயம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அதனால விஷ்ணு தூதர்கள் வந்து அவங்கள எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அரசனை அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதுல இருந்து பகவத்கீதை 9வது அத்தியாயம் படிக்க ஆரம்பிச்சார். ஸோ டெய்லி இதை படிக்கிறதுனால எல்லாரும் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய திருவடிக்கு போய் சேர்ந்தாங்க. ஓகேவா? ஸோ கோவிந்தனுடைய திருவடிக்கு போயிட்டு எல்லாரும் சேர்ந்தாங்கன்றத பலன் தான் இந்த பகவத்கீதையோட 9வது அத்தியாயத்தினுடைய சிறப்பு. இது வந்து சிவன் வந்து பார்வதி தாய்க்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மனசோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த அத்தியாயத்துக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே சதத்தம் கீர்த்தையன் தோமா, அது செய்யறோமோ இல்லையோ, சாதக பக்தர்களா இருந்துட்டு அட்லீஸ்ட் இந்த 1 மணி நேரம் இங்க இருக்கிறோம், இந்த 1 மணி நேரம் கடவுளுடைய ஐக்கியத்தோட நம்ம முழுசா நம்மளை ஈடுபடுத்தி இங்க உட்காந்துட்டு இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல அதை பண்ணணும், இதை பண்ணணும், சமைக்கணும், பசங்களுக்கு பாக்ஸ் கட்டி கொடுக்கணும், அது மாதிரி எல்லாம் யோசிக்காம ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ஐக்கியமா இதுல இருக்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா பரமாத்மனே நமः. அத நவமோऽध्यायः. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகः. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। श्रीभगवानुवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्षयसे शुभात्। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, புருஷோத்தமர் வந்து பேசுறாரு, முழு முதற் கடவுள் வந்து பேசுறாரு. அதாவது என்ன சொல்றாரு, எனது அன்பு அர்ஜுனா, இதம் து குய்யதமம். குய்யதமம்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரகசியமானது. இதுவரை என்னென்ன பேசியிருக்காரு, நமக்கு 8 அத்தியாயங்களை பத்தி பேசியிருக்காரு. இந்த முதல் 2 வந்து ஒரு முன்னுரை பகுதி மாதிரி வச்சுக்கிட்டா கூட, முதல் அத்தியாயம் வந்து முன்னுரை பகுதி மாதிரி வச்சுக்கலாம். 2வது அத்தியாயத்துல வந்து என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லி கொடுக்குறாரு. கர்மயோகத்தை பத்தி 3வது அத்தியாயத்துல சொல்லி கொடுத்துருக்காரு. இது 2ம் வந்து ரகசியமானது. அப்புறம் வந்து நம்ம நேற்று பார்த்தோம், 7, 8ல வந்து பக்தியோட ஆரம்பத்தை பத்தி சொல்லி கொடுக்குறார் இல்லையா? பக்தி யோகத்தோட தன்மைகளை பத்தி சொல்றார். அது வந்து மிகவும் மிக ரகசியமானது. இப்போ 9வது அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ரகசியமானது. மிக ரகசியமானது, மிகவும் ரகசியமானதான இந்த 9வது அத்தியாயத்தை வந்து பகவான் கிருஷ்ணருக்கு வந்து சொல்றார். ஏன்னா இந்த அத்தியாயத்துல என்ன சொல்லி கொடுக்க போறாருன்னா, கலப்படமற்ற பக்தி தொண்டு. நம்ம எது வந்து சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அன்அலாய்டு அன்மோட்டிவேட்டட் டிவோஷனல் சர்வீஸ். ஓகே, கலப்படமற்ற பக்தி தொண்டு. எந்த ஒரு அன்மோட்டிவேட்டட், எந்த ஒரு உந்துதல் இல்லாம, அன்இன்டரப்டட், எந்த ஒரு தடை இல்லாம நம்ம வந்து பக்தி பண்ணணும். அதுதான் உண்மையான பக்தி. ஓகேங்களா? ஸோ நம்ம பல நோக்கி செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு மூடு நல்லா இருக்குது, இன்னைக்கு வந்து நான் நல்லா உட்காந்து படிக்கிறேன், கேட்குறேன், நல்லா ஜபம் பண்றேன், அப்படி இல்லை. என்னைக்குமே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பண்ணணும். அதுதான் வந்து பாகவதத்திலயும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீ வந்து என்கிட்ட என்னைக்குமே பொறாம கொண்டவன் அல்ல, கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தை விஞ்ஞானத்தை உனக்கு நான் அளிக்கின்றேன். ஸோ உனக்கு இந்த நேத்து ஸ்லோகத்திலே பார்த்தோம், அசாசத துக்காலயம். இந்த துக்காலயத்திலிருந்து நீ விடுதலை அடையணும், மறுபடியும் திரும்பி வரக்கூடாது. அதுக்கோசம் நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? ஸோ ஞானம் இந்த ஸ்லோகத்தை கடைசியில பாருங்க, ஞானம் விஜ்ஞான சகிதம் யக்னத்வா மோக்ஷசே அசுபாத். ஓகேவா? ஸோ உனக்கு எதை கொடுத்தா வந்து மறுபடியும் பிறக்க மாட்டேயோ, ஞானத்தையும் கொடுக்குறேன், விஞ்ஞானத்தையும் கொடுக்குறேன். ஓகே, அதை தெரிஞ்சுக்கிட்டா நீ மறுபடியும் வரமாட்ட, இந்த உலகத்துல இருந்து விடுதலை அடைவ. அப்படியாப்பட்ட ரகசியமான ஞானத்தை சொல்ற, கேளுப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணரை வந்து பொறாமை இல்லை அர்ஜுனனுக்கு. அதுக்கும் அதே மாதிரிதான் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொறாமை இருக்கக்கூடாது யாரு மேலேயும். ஓகே,
ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆன்மீகம் வந்து நம்ம வாழ்க்கையில ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலுடைய குணாதிசைகளை தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவுடைய குணாதிசைகளை தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த தளத்துல வேலை செய்யறோன்றதை நம்ம கண்காணிக்கணும். நம்ம படிப்படியா ஆன்மீக தளத்துக்கு நம்ம முன்னேறணும். கிருஷ்ணர் இல்லாம நம்ம எதை செஞ்சாலும் நம்ம வந்து ஜீரோ. வித் கிருஷ்ணா நம்ம எல்லாரும் ஹீரோஸ். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுக்கும் கர்த்தும் அவ்யயம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் ரொம்ப சிறப்பான ஸ்லோகம். ராஜ வித்யா, வித்தைகளிலே நம்ம எத்தனையோ படிப்பு படிக்கிறோம். அதாவது அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸு, மெடிக்கலு, ஆயுர்வேதா சொல்லிட்டு நிறைய படிப்பை படிக்கிறோம். ஆனால் இருக்கிறதுல எல்லா வித்யாக்களிலும் படிப்புகளிலும் வந்து சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதை. ஏன்னா அது கடவுளுடைய திருவாயிலிருந்து வந்திருக்குது. தாமரை திருவாயிலிருந்து வந்திருக்குது. எப்படி கங்கை வந்து புனிதமானது, ஏன்னா கடவுளுடைய தாமரை திருவடியிலிருந்து வந்துச்சு. அது மாதிரி இது அவருடைய தாமரை திருவாயில வந்ததுனால இது ராஜ வித்யான்னு சொல்றோம். அப்புறம் மிக ரகசியமானது. இது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. அவரே சொல்லியிருக்கார், நான் முட்டாள்களுக்கு வந்து என்ன காமிச்சிக்க மாட்டேன், என்னை வந்து திரை போட்டு மறைச்சிப்பேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? ராஜகுஹ்யம் இது ரகசியமானது, பவித்ரம், அப்புறம் வந்து மிகவும் உத்தமமானது இது. ஓகேவா? பவித்ரம்னா என்ன? பியோர். அதாவது பியோர். பியூருக்கு தமிழ்ல சொல்லுங்க யாராவது. தூய்மை மாதாஜி. தூய்மை மாதாஜி. தேங்க்யூ பிரபு. தூய்மையானது, உத்தமம், ஆன்மீகமயமானது, பிரத்யக்ஷ வாகமம் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கடவுளுடைய ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் இருந்தா இந்த என்னதான் ரகசியமா இருந்தாலும் ராஜகுஹ்யம், அதாவது மிக ரகசியம். அதாவது கிங் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், தார்மையம், அதாவது மத கொள்கைகளை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுளால சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகே, வேற யாருன்னா மனிதனால சிருஷ்டிக்கப்படலை. மதமோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுளை புரிஞ்சுட்டு கடவுள்கிட்ட போகணும். ஆனா தவறுதலா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சின்ன சின்ன குறிப்பை எடுத்துட்டு வேதங்கள்ல எதோ சொல்லியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். அதை வேதங்களை வச்சு சில சடங்குகளை பண்ணி நான் எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து பொருளாதார வசதியோட வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது தப்பு. அப்புறம் வேதங்களை படிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் ஞானம் வரும். ஸோ ஞானம் வந்தா நான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த உடம்பு வேற ஆத்மா வேறன்ற தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒரு பிலாசபர் ஆக முடியும் நினைச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தப்பு. ஆனா எதற்கோசம் இந்த வேதங்கள்ல இந்த மதம்ன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா கடவுளை புரிஞ்சுட்டு கடவுளுடைய திருவடிக்கு போய் சேரணும். இந்த மதத்துடைய கொள்கை சட்டத்தை வந்து யாரு உருவாக்குனதுன்னு பாத்தீங்கன்னா கடவுள் தான், மனிதன் அல்லன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ சுசுகம் என்ன கிடைக்கும்னா ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். இதை கத்துக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குன்னா சுசுகம் கர்த்தும் அவ்யயம். சுசுகம்னா ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும் அப்படின்னு சொல்றார். ஓகேவா? சோ நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும், இன்னைக்கு பேர் ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. பிரதான புருஷ தர்மஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ எதிரிகளை வெல்பவனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. சோ அவர் சொல்லிட்டாரு, நம்பிக்கை இல்லைன்னா என்ன, நீ வரவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது கர்மா, அகர்மா, விகர்மா இல்லையா? சோ நம்பிக்கை இல்லாம இருந்து வேதங்களுக்கு புறம்பா செயல்களை செஞ்சாங்கன்னா கீழ்நிலை பிறவி அடைகிறாங்கன்னு பார்த்தோம். பாவ புண்ணியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மறுபடியும் மனுஷர்களா இந்த பூ உலகத்தை பிறப்பாங்கன்றதை பார்த்தோம். அதனால நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோமோ இல்லையோ, கடவுள் மேல வந்து இந்த ஆரம்பிக்கும் போதே பாருங்க, ஆஸ்ரத்தான என்ன, ஸ்ரத்தான நம்பிக்கை, ஆஸ்ரத்தான நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொன்னா புரியாது. சொல்லாதன்னு சொல்ற கடைசியா அத்தியாயத்துல இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? மிருத்யு
மிருத்யு சம்சார வர்த்தமானி. லாஸ்ட் லைன் பாருங்க. மறுபடியும் இந்த உலகத்துல வருவாங்க. மிருத்யு லோகம், பூமிக்கு வந்து இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மிருத்யு லோகம். ஏன்னா இங்க மரணம் இருக்கு, அதனால இங்க வந்து மிருத்யு லோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சைத்தன்ய சரிதாமிரத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கை வேணும். ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியான்னு சொல்லிட்டு 9 படி நிலைகள் இருக்கு. எப்படி நம்ம ஸ்கூலுக்கு பசங்களை சேர்த்தா இப்ப வந்து பேபி கிளாஸ், ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், இந்த ஆர்டர்ல இருக்கு இல்லையா? அவன் ஸ்கூலு முடிச்ச உடனே அவன் காலேஜுக்கு வரான், காலேஜுக்கு முடிச்ச உடனே மறுபடியும் வேணும்னா மேற்படிப்பு படிக்கலாம், இல்லைன்னா எக்ஸாம் எழுதி வேலைக்கு போறான் இல்லையா? இது ப்ராசஸ் இல்லையா? அது மாதிரி நமக்கும் பக்தி நிலையில வந்து 9 படிகள் இருக்கு. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா, திடமான நம்பிக்கை இருக்கணும் கடவுள் மேல. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பக்தியில வந்து முன்னேற முடியும். ஓகே, நம்பிக்கையோடு இருந்து கடவுளுடைய தாமரை திருவடியில வந்து நம்ம சேவை செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குருவோட அனுகிரகத்தோட, அதுதான் வந்து உண்மையான நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மரத்தோட வேருக்கு தண்ணி ஊத்தணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிளைகளுக்கு போகுது, இலைக்கு போகுது, கனிக்கு போகுது, பூவுக்கு போகுது. நம்ம யாருமே என்னைக்குமே தண்ணி வந்து பழத்துக்கோ இலைக்கோ போட்டதே இல்லை, நம்ம வேருக்கு ஊத்துறோம், ஆட்டோமேட்டிக்கா போகுது. அது மாதிரி கிருஷ்ணரை திருப்திப்படுத்த இதர இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் திருப்தி ஆறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பாண்டவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை தான் வழிபட்டாங்க. இருந்தாலும் வந்து சிவன் எல்லாம் அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணலையா? சிவன் வந்து அவருக்கு வந்து அஸ்திரத்தை கொடுக்கலையா? சூரிய தேவன் தேரை கொடுக்கலையா அவருக்கு பரிசாக? ஸோ அது மாதிரி நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்தி வாழணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவர்கள் எல்லாமே ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதனால தேவ வழிபாடு வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் நம்மளால வந்து முன்னேற முடியும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது எப்படியேப்பட்ட நம்பிக்கை இருக்கணும்? ஃபர்ம் ஃபெய்த். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து நவவித பக்தியை சொல்றாங்க. அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இதுக்கு ஒன்னொன்னுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ரவணம்னா என்ன? கேட்கறது இல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காதால தான் கடவுளை பார்க்க முடியும். நிறைய பேர் எங்க நீ கடவுள் சொல்லி அவன் கடவுளை காமின்னு, உனக்கு காமிச்சா பார்க்கக்கூடிய தகுதி இருக்குதா இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல சுவிட்ச் போட்ட கரண்ட் லைட்டு எரியுது, இல்ல ஃபேன் ஓடுது. அப்போ அந்த கரண்ட்டை வந்து நம்ம பாக்குறோமா? இல்ல தானே? கைய வச்ச பார்க்க முடியும், தெரியும். ஆமாவா இல்லையா? ஆன் பண்ணிட்டு அந்த கம்பியில கை வச்சா தெரியும், ஷாக் அடிக்கும் போது இல்லையா? அது மாதிரிதான் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. நமக்கு வந்து பார்க்கக்கூடிய தகுதி இருக்கா? நம்ம ஊழ கண்களையும் அழுக்கான மனசையும் வச்சிருக்காங்க. அவர் வந்து பவித்திரமானவர், உத்தமமானவர், அவரை பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கா இல்லையா? அந்த கேள்வி வாதங்கள்லாம் விதண்டாவாதம். ஸோ கடவுளை வந்து வேதங்களை படிச்சு படிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் காதால கேட்கணும். இந்த ருக்மிணி தாயார்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை நேரா பார்த்ததே இல்லை. அவருடைய குணாதிசைகள் எல்லாம் வந்து கேட்டு 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 மனசுல அவர் மேல வந்து என்ன பண்ணாங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா? அப்புறமா தான் அவர் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மடலை எழுதி ஒரு பிராமணர் மூலியமா அமுச்சு விடுவாங்க இல்லையா? அப்ப அந்த வர்ணனை மூலியமா கேட்டு மனசுல யோசிச்சு வச்சதான் ருக்மிணி தேவி. ருக்மிணி தேவியை கடைசி நிமிஷத்துல வந்து காப்பாத்தினாரு இல்லையா? அது மாதிரி அந்த நம்பிக்கைன்றது நமக்கு வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம காதால கேட்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பரிஷித் மகாராஜா, நம்ம கதையை பார்த்தோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், தூக்கம் எதுவும் இல்லாம 7 நாள் இரவும் பகலும் வந்து பாகவதம் கேட்டாரு, கடவுளுடைய திருநாட்டுக்கு போனார். ஓகே, அதுக்கு அடுத்து கீர்த்தனம் நமக்கு தெரியும். மீராபாய் அவங்க எல்லாம் வந்து கடவுளுடைய திருநாமத்தை எப்பவுமே சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா? அதுக்கு அடுத்தது ஸ்மரணம், கடவுளை பத்தி திருப்பி 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 நினைச்சிட்டே இருக்கணும். நம்ம பிரகலாதன் வந்து பாத்தீங்கன்னா யாரு என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் அவர் என்ன பண்ணாரு, அவங்க அப்பா எவ்வளோ பண்ணாரு, டிஸ்டர்பே ஆகவே இல்லை, கடவுளுடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தார். ஈவன் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா 64 மாலைகள் சொன்னார். 3 லட்சம் முறை வந்து 64 × 3, ஓகே, 64 ரவுண்ட்ஸ் இன்டூ 3 டைம்ஸ் பண்ணார்.
ஓகேங்களா? அதாவது 3 லட்சம் முறை நாமத்தை சொன்னார். ஓகே. பாத சேவனம் ஓகே, எல்லாருக்கும் தெரியும். லக்ஷ்மி தேவி எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடவுளுடைய திருவடியில இருந்துட்டு அவங்களுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காங்க. அர்ச்சனம். அர்ச்சனம்னா கடவுளுக்கு வந்து நம்ம அ வழிபாடு பண்றதுதான் வந்து அர்ச்சனம். அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா பிருத்து மகாராஜா. வந்தனம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை நமஸ்காரம் பண்றது. இந்த பிக்சர்ல நம்ம நின்னுட்டு ஒரு கால்ல நின்னுட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா துருவ மகாராஜா. அதுக்கு அடுத்தது தாசியம். தாசியம் வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன். ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணனுக்கு எவ்வளோ சேவைகளை செஞ்சார். அப்புறம் சக்கியம். கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு யாரு, அர்ஜுனன் இல்லையா, அர்ஜுனன் ஞாபகம் வச்சுக்கணும். சாக்கியம். சாக்கியம்னா ஃப்ரெண்ட்ஸ். ஆத்ம நிவேதனம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. யாரு, பலி மகாராஜா. பலி மகாராஜா யாரு, பிரகலாதனுடைய பேரன் இல்லையா. அவர் வந்து கடவுளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. கடவுள் வந்து என்ன பண்ணாரு, அவரை பாத்தாள லோகத்துக்கு தள்ளி விட்டு அங்க வந்து வாயிற் காப்பனா இருந்தார். அவர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் வாங்கிட்டாரு இல்ல, 3 அடி நிலத்துல 3 அடி வேணும்னு சொல்லிட்டு, மண்ணு வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தனுக்கோசம் காவல் காப்பனா இருக்கிறார் இல்லையா, வாயிற் காப்பனா இருக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதம் சர்வம் ஜகத்யக்தம் மூர்த்தினா மத்தானி சர்வபூதானி நச்சாகம் ஏஷ்வஸ்திதஹ. ஹரே கிருஷ்ணன். இங்க வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்தை காமிக்கிறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் எனக்குள்ள இருக்கு, ஆனா யாருக்குள்ளயும் இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. ஸோ நான் படைச்சிருக்கேன், பட் எல்லாமே வந்து நான் வந்து அதனோட ஐக்கியமாயி இல்லை, என்னிலிருந்து அவ வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. நச்ச மத்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூதபிருண்ண ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனக யதா அவர் என்ன சொல்றார், ஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமகான் ததா சர்வாணி பூதானி மஸ்தானி யுத்யுபாத் உபதாரய. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இங்க என்ன சொல்றாருன்னா, இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்று இருக்கவில்லை, நான் படைச்சது எல்லாமே இல்ல, எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி இங்க காமிக்கிறாரு பகவான் கிருஷ்ணர். ஓகேங்களா. ஸோ எல்லா உயிரினங்களையும் காப்பவன் நான் தான், எல்லா இடத்துலயும் இருக்கேன். ஓகேவா. எல்லா இடத்துலயும் அவர் வியாபிச்சு இருக்கிறார். ஓகே. எங்கும் நிறைந்துள்ளன என்ற போதிலும் நான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. ஸோ இதுல நான் ஒரு பார்ட்டி இல்லைன்னு அப்படின்னு சொல்றார். ஆனா அவர் இல்லாம எதுவுமே இல்லை. நம்ம பார்த்தோம் நேத்து காரணோதக விஷ்ணுல அண்டங்கள் இருக்கு, அண்டத்துக்கு வெளியே இருக்கிறாரு, அண்டத்துக்குள்ள வந்து கர்ப்போதக சாயிவா இருக்கிறார், எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார் இல்லையா. ஸோ எல்லாமும் அவராதான் இருக்கிறார் இல்லையா. ஸோ ஆனா வந்து அவர் எதுவுமே இல்லாம இருக்கிறாரு, எதனோட ஒன்றரை கலக்கிறது இல்லை. நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்லன்னு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஓகே. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா, எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்தினில் உள்ளதோ அதே போல படைக்கப்பட்ட அனைத்தும் எண்ணில் அமைந்துள்ளன அரைவாயாக. அதாவது காத்து வந்து நம்மளால பார்க்க முடியுமான்னா முடியாது, பட் உணர முடியும் இல்லையா. அதாவது நம்ம பீச் ஆண்டெல்லாம் போய் நின்று வச்சுக்கோங்களேன், அந்த சில்லுன்னு காத்து நம்ம மேல விழுறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது சமைக்கும் போது ஒரு அந்த வாசனையை தூக்கிட்டு வர்றதை வந்து பார்க்க ஸ்மெல் பண்ண முடியும் இல்லையா, உணர முடியும், ஆனா பார்க்க முடியாது. அது மாதிரிதான் பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார். எப்படி நம்ம ஆகாயத்துல வந்து காற்று ஆகாய மேக கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அது போல எல்லா இடத்துலயும் இருக்காரு. நம்மளால அவரை புரிஞ்சுக்க முடியல, பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம. ஓகேவா. அதாவது இன்னொரு ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த பிளானிட்டரி சிஸ்டம் எப்படி இந்த சூரியனை சுத்தி கோள்கள் வந்து நின்றுட்டு இருக்குது, அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் தானே. அது யார் தாங்கிட்டு இருக்காங்க, யாராவது குச்சி பிடிச்சி தாங்கிட்டு இருக்காங்கன்னா இல்ல, அவர் வந்து அவருடைய சக்தியால வந்து அவரெல்லாம் இயங்கிட்டு இருக்குது. அவர்கிட்ட வந்து யோக ஐஸ்வர்யம் எல்லா விதமான சக்திகள் இருக்கு அவர்கிட்ட. அதாவது லகிமா மகிமா அப்படிலாம் பல அஷ்ட சக்திகள் இருக்குல்ல, எல்லா சக்திகளும் அவர்கிட்ட இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அவர் அணுவின்றி ஒரு அவருடைய பர்மிஷன் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. அதாவது புல்லும் நகராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான்.
ஸோ இந்த உலகத்துல எல்லாமே இயற்கை. அதாவது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அலாரம் வச்ச மாதிரி இந்த டைமுக்கு உதிக்கிறாரு, இந்த டைமுக்கு மறையிறாரு, காற்று வந்து வீசப்படுது இல்லையா, மேகங்கள் வந்து மழை கொடுக்குது, இந்திரன் கொடுக்குறார் இல்லையா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு பயந்து அவங்கவுங்க வேலையை வந்து செய்யறாங்க. ஓகேங்களா. இந்த 30 கோடி தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா. அந்த வேலைகளை அவங்க எல்லாம் வந்து கரெக்டா செய்யறாங்க. இது வந்து கர்க்க உபநிஷத்துல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இவர் வந்து எப்படின்னா கடவுளுடைய மேற்பார்வையில தான் இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யாருமே சுயமா வேலை செய்யலன்றத புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. 8-9 மாதாஜி. प्रकृतिं स्वाम् अवष्टभ्य विसृजामि पुनः पुनः भूतग्रामम् इमं कृष्णम् अवशं प्रकृतेर्वशात् न च मां तानि कर्माणि निबध्नन्ति धनञ्जय उदासीनम् असक्तं तेषु कर्मसु. हरे कृष्ण. பிரபு படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது. எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அளிக்கப்படுகின்றது. தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதீக செயல்களில் இருந்து எப்போதும் விலகியே உள்ளேன். ஸோ இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லாம் அவர் கீழ்பட்டதுதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதே சேம் அந்த புருஷ அவதார ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த மகத்தத்துவத்தை எல்லாம் உருவாக்குறாரு இல்லைங்களா. அவருடைய விருப்பப்படி, அவருடைய ஜஸ்ட் இச்சைப்படி தான் வந்து இது நடக்குது. அவர் எப்ப வேணுமோ அது வந்து உருவாக்குறாரு, எப்ப அழிக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ ஒரு பிரளயத்தை பண்றாரு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அவருடைய விருப்பப்படிதான் நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தனஞ்சயன்றது என்ன, யாரை குறிக்குது இந்த இடத்துல? அர்ஜுனன் மாதாஜி. அர்ஜுனன். ஏன் இந்த பெயர் வந்துச்சு? அவர் வில்லு வச்சிருக்காரு, சிவதனுசு வச்சிருக்கிறதுனால மாதாஜி. அது தனஞ்சயன் செல்வங்களை நிறைய வச்சு எடுத்துட்டு வருவார். எப்பன்னா அவங்களுடைய அண்ணன் யுதிஷ்ட மகாராஜா யக்னம் பண்ணணும்னு நினைப்பார். ஓகேவா. அப்போ அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுப்பார். அதனால செல்வ வளங்கள் நிறைந்தவர்ன்ற ஒரு பொருள். ஓகேங்களா. ஓகே. அப்புறம் குடாகேசான்னு ஒரு பெயர் இருக்கு அவருக்கு. தூக்கத்தை வென்றவர் அவர். ஓகேவா. அதனால அர்ஜுனனுக்கு இன்னொரு பெயர் குடாகேசன். நிறைய பெயர்கள் இருக்கு. பிரிதாமகனே, அது மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அர்ஜுனனுக்கும் இருக்கு. நீங்க நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் எழுதிட்டு வாங்க, பார்க்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்றோம் நைட்டு. ஓகேவா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. அவர் வந்து எப்படி இருக்காரு, நடுநிலையில இருக்காரு. இந்த பௌதிக பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணது அவர் தான். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தாலும் அவர் இதனாலும் பாதிக்கப்பட மாட்டார். ஓகேவா. அவருக்கு இந்த பௌதிக பிரச்சனைகள் எதுவுமே இருக்கிறது இல்லை. அவர் நடுநிலையில இருக்கார். நடுநிலை பந்தப்படாததுனால அவருக்கு வந்து எந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமையும் இருக்கார். ஓகேவா. அவருடைய கட்டளைப்படிதான் எல்லாமே நடக்குது. அதாவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றாரு பிரபுபாதா பர்பட்ல. ஒரு அரசன் இருக்கான். ஒரு தவறு செஞ்ச மனிதனை வந்து சிறைச்சாலையில அடைச்சிட்டு நீதிபதி வந்து என்ன பண்றாருன்னா தண்டனை கொடுக்குறார். அதாவது அவனை வந்து தூக்குல போடணும்னு சொல்லிட்டு ஒரு கொலை பண்ண கைதிக்கு இதை கொடுக்குறார். ஓகேவா. அதே வந்து ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டு வரான், அவருக்கு வந்து பெனால்டி போட்டு அனுப்புறாரு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜு வந்து ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாருன்னா இல்ல, தன்னுடைய நிலையில இருக்கக்கூடிய வேலையை செய்யறார். அவர் வந்து ஜட்ஜு, தீர்ப்பு கரெக்டா கொடுக்கணும். அவங்கவுங்களுக்கு தண்டனைக்கு தவறுக்கு ஏத்த மாதிரி தண்டனையை கொடுக்குறார் இல்லையா. அது மாதிரிதான் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா தான் வேலையை செய்யறாரு. அதனால அவர் நடுநிலையில இருக்கார். அதனால அவருக்கு ஒரு நன்மையும் இல்லை, லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஓகேவா. அதே மாதிரிதான் அந்த ஜட்ஜ் அந்த தீர்ப்பு கொடுக்குறாரு இல்லையா, அவர் என்ன முன்பகை காரணமா கொடுக்குறாருன்னா இல்லை, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை அவர் செய்யறார். ஓகேங்களா. அதனால இந்த ஜீவராசிகள் இருக்கு இல்லையா, இப்ப கடவுளை எடுத்துட்டு நடுநிலையில இருக்காரு, எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா ஜீவராசிகள் தன்னுடைய முன்ஜென்ம கர்மப்படி தன்னுடைய உடலை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா.
ஸோ கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இப்ப ஏபிசிடின்னு சொல்றோம் இல்லைங்களா? பிக்கும் டிக்கும் நடுவுல சி என்ற ஒரு வார்த்தை இருக்கு. பர்த், டெத், நடுவுல சி சாய்ஸ் கொடுத்துருக்காரு. உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன்ப்பா, உன் விருப்பம், நீ எப்படியாவது இருந்துக்கோ. உன் விருப்பத்துல அவர் வந்து தலையிடவே மாட்டார். ஓகேவா? நீ பக்தி பண்ணி முன்னேறி என்கிட்ட வரையா, வா ஏத்துக்கிறேன். இல்ல நான் நானே ராஜா நானே மந்திரி வாழணும்னு நினைக்கிறியா, அப்படி வாழுன்னு சொல்லிட்டு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நம்மளுடைய விருப்பம் தான். ஓகேவா? பக்தி பண்றதோ இல்லையோ நமக்கு விட்டது. ஹரே கிருஷ்ண பிரபு மாதாஜி. मय्याध्यक्षेण प्रकृतिः श्रूयते सचराचरम् हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते. हरे कृष्ण. மாதாஜி சார் படிக்கிறீங்களா? रम्या देवी माताजी, राजश्री माताजी, राधा மாதாஜி நான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன், இப்ப படிச்சா டிஸ்டர்ப் ஆகும் மாதாஜி. நான் படிக்கிறேன். படிவா மாதாஜி. ஓகே. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றாக இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதனவற்றை எல்லாம் உண்டாக்குகிறது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழைக்கப்படுகின்றது. சரி, என்ன சொல்றாரு பாருங்க, இந்த செகண்ட் லைன்ல பாருங்க. சரா அச்சரா. சரா அச்சரன்னா உயிர் உள்ளவை உயிரற்றவை. இந்த மீனிங்ல படிக்கிறோம் பாருங்க. அசைவன அசையாதவை எல்லாத்தையும் அவர் தான் உண்டு பண்றார். அவருடைய ஆணைப்படிதான் இது எல்லாமே தோற்றப்படுகிறது, மீண்டும் மீண்டும் அழிக்கப்படுகிறது. நம்ம பார்த்தோம் நேற்று கூட, பிரம்மாவுடைய பகல் பொழுதுல வந்து சிருஷ்டி வந்து படைக்கப்படுகிறது. அவருடைய இரவு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பகுதி பிரளயம், ஒரு பங்கு வந்து பிரளயம் நடக்குது. ஆனா அவர் ஆயுசு காலம் முடியும் போது முழுசா பிரளயம் நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. சோ கடவுளுடைய பார்வையில தான் இது படைக்கப்பட்டது. நேத்து நம்ம பார்த்த அந்த காரணதுரசாயி பாக்குறாரு, மகத்தத்துவம் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா? சோ அதனால அவர் வந்து தூரமா தான் இருக்காரு. இது யார் மேனேஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா துர்கா தேவியும் சிவனும் தான் வந்து இதை மேனேஜ் பண்றாங்க. அவர் நேரடியா இதுல கான்டாக்ட் வர்றதே இல்லை. ஓகே. ஸோ அவர் வந்து விதை கொடுக்கும் தந்தையா தான் இருக்கிறார். எப்படி வந்து ஒரு தாய்க்கு வயிற்றுல வந்து ஒரு தந்தை வந்து தன்னுடைய அணுவை கொடுக்குறார், அப்பதான் அந்த குழந்தை வரும் இல்லையா? அந்த ஸ்பெர்மும் ஓவமும் சேர்ந்தாதான் ஒரு குழந்தை உருவாக்கப்படுது. அது மாதிரி கிருஷ்ண பகவான் வந்து விதை கொடுக்கும் தந்தையா இருக்கிறாரு. ஓகேவா? எல்லா ஜீவராசிகளும் அவர்கிட்ட இருந்துதான் வந்திருக்குதுன்னு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. जानन्ति मामूढा मानुषीं तनुम् आश्रितं परं भावमजानन्तो मम भूतमहेश्वरं. हरे कृष्ण. பிரபு யாரும் படிக்கணும், நீங்க படிங்க பிரபு. மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளர் என்பதை அவர்கள் அறியார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ இங்க கிருஷ்ணர் வராரு. இந்த ரெண்டு பேரும் பாருங்களேன். இவன் பாருடா ஏதோ டிராமால போயிட்டு டிராமால போறதுக்கு வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எள்ளி நகையாடுவாங்க. ஆனா அவர் கடவுள்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் தான் வந்து அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம இதை பார்த்திருக்கோம். துரியோதனு கூட விஸ்வரூபம் காமிக்கும் போது கூட அவன் ஏத்துக்கல இல்லையா? அவர் வந்து இருக்கிறது வந்து கடவுள்னு சொல்லிட்டு ஏத்துக்கல. அது மாதிரி நிறைய முட்டாள்கள் இருக்காங்க. ஓகே. சோ அவர் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர் என்பதை அவங்க எல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே. मोगाशामोग कर्माणो मोग ज्ञान विचेतसः राक्षसीम् आसुरीं चैव प्रकृति मोगिनीं श्रिताः. हरे कृष्ण. ஸோ அவர் எப்படியாப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, அவரு ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகன்னு சொல்லிட்டு நம்ம அநாதிராதிர் கோவிந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம சமீதையில படிக்கிறோம். அவர் தான் இந்த தோற்றத்துக்கு எல்லாத்துக்கும் முழுமுதற் கடவுள் இல்ல. அவரை பார்த்துதான் இப்படி வந்து எள்ளி நகையாடுறாங்க. அவர் நினைச்சா அணுவுக்கு அணுவாகவும் பெருசுக்கு பெருசாவும் அடுத்த அத்தியாயத்துல நம்ம பார்க்க போறோம் அவருடைய ஐஸ்வர்யங்களை. ஓகே. அவரால் விரிவாக்கம் பண்ண முடியும். பட் இந்த மனிதர்கள் வந்து அவரை பத்தி வேற ஞானம் இல்லாததுனால அவரை வந்து தப்பா நினைக்கிறாரு. ஓகேங்களா? அவர் தான் பாத்தீங்கன்னா அகம் சர்வேஷு பூதேஷு பூதாத்மா வசிஷ்டக சதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ
யாராவது படிக்கிறீங்களா? படிக்கிறோம். இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சசத்தனமான கருத்துக்களாலும் நாத்திக கருத்துக்களாலும் கவரப்படுகின்றனர். அத்தகு மயங்கிய நிலையில் அவர்களது முத்திக்கான ஆவல்கள், பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகியவை அனைத்தும் தோல்வியடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. இங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ மாதாஜி. குழம்பி இருக்காங்க. குழம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எது சரி எது தப்பு, யாருக்குள்ள போகணும், என்ன பேசணும்ன்ற பக்குவமே அவங்களுக்கு இருக்காது இல்லையா? அப்ப குழம்பி இருக்கிறதுனால எது கரெக்ட்ன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா? நமக்கே வந்து சில நேரத்துல வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு முடிவு எடுக்கணும்னா நம்மளுடைய நலம் விரும்பிக்கையில போயிட்டு டிஸ்கஷன் பண்ணா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனா இந்த குழம்பிய மனோ பக்கத்துல இருக்கிறதுனால ராட்சத்தனமான கருத்துக்களையும் நாத்திக கருத்துக்களால அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஈர்க்கப்படுறாங்க. அதனால இந்த வேதங்களை வந்து நிராகரிக்கிறாங்க. ஸோ அவங்க செய்யற செயல்கள் எல்லாமே வந்து அவங்கள பலவீனப்படுத்தும், பந்தப்படுத்தும், பக்தி மார்க்கத்துக்கு எடுத்துட்டு வராது, தோல்வி அடைவாங்க எல்லா விஷயத்துல. ஓகேவா? ஸோ சில இந்த கிருஷ்ணர் வரும்போது அவரும் நம்மள மாதிரிதான் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளுக்கு உருவம் இல்லை, ஆனா இங்க வந்து லீலைகளை செய்யணும்ன்றதுனால அவர் வந்து இந்த மனுஷ உருவத்துல வந்திருக்காரு. ஒரு சமயத்துல அவர் கிருஷ்ணரா வராரு, ஒரு சமயத்துல ராமரா வராருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நினைப்பாங்க. ஸோ இந்த டிராமா முடிஞ்ச பிறகு அவர் மறுபடியும் வந்து ரூபமா இல்லாம அருவமா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க. ஓகேவா? அது வந்து தவறான கருத்து. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளும் இந்த உயிர் ஜீவாத்மாவும் சமம்னு நினைக்கிறாங்க. விஷ்ணு தத்துவமும் அந்த உயிர்வாழிகள் சமம்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்றது வந்து ரொம்ப தவறு. அது வேதம் வந்து கண்டிக்கிறது. ஏன்னா விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா அமானுஷமான செயல்களை செய்யறாரு. யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் வந்து 7 வயசு பையனா இருக்கும்போது கோவர்தன மலையை தூக்குறாரு. நம்மளால தூக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? ஒரு போனை ஒரு விரலால வச்சுக்க முடியுதா நம்மளால? இல்ல இல்லையா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சின்ன வயசுல அந்த 6 வயசு குழந்தையா இருக்கும், 6 நாள் குழந்தையா இருக்கும் போதே பூதனைய கொன்னாரு. நம்மளால பண்ண முடியுமா? அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனையோ அசுரர்களை கொன்னாரு. நம்மளால பண்ண முடியுமா? அது மாதிரி வந்து பெரிய சூப்பர் ஹியூமன் ஹேக்ஸ், மனிதனால செய்ய முடியாத செயல்களை எல்லாத்தையும் பண்ணார். 16,108 மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஓகேவா? நம்மளால அது மாதிரி பண்ண முடியுமா? அத்தனை விரிவாங்கமா ஆனாரு. அத்தனை அரண்மனைகளை கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனியான அரண்மனையை கொடுத்தாரு. ஒவ்வொருத்தர் வீட்டிலும் அவர் வந்து கணவனா வாழ்ந்தாரு. நம்ம என்ன பண்ணுவோம், தவறு நமக்கு மனுஷங்க என்ன பண்றாங்க, கடவுளுடைய விஷயங்கள் தனக்கு எது ஃபேவரா இருக்குதோ அதை பண்ணிக்கிறாங்க. கடவுளே அத்தனை கல்யாணம் பண்ணிக்கினாருப்பா, நானும் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது அவருக்கு என்ன வயசு பாத்தீங்கன்னா 8 வயசு. ஓகேங்களா? இப்போ இருக்கிறவன் என்ன பண்றான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வீடு 2 மனைவிக்கு கொடுக்க முடியுதா? இல்ல 2 உருவமா ஆக முடியுதா? இல்ல இல்லையா? அதுதான் வந்து கடவுளுடைய சிறப்பு. சூப்பர் ஹியூமன் ஹேக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா அது செயல்கள் யாராலும் வந்து அதை இமிட்டேட் பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். விஷ்ணு தத்துவத்தையும் ஜீவாத்மாவையும் சமமா எடுத்துக்கு நினைக்கிறவன் வந்து பாசாண்டின்னு சொல்லிட்டு வேதங்கள் வந்து கண்டிக்கிறது. அப்படியாப்பட்டவன் பாசாண்டி. ஸோ இந்த நாத்திக, அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வரட்டு தத்துவத்தை பேசுவாங்க. வரட்டு தத்துவத்தை பேசிட்டு தானும் ஒண்ணும் இல்லாம ஆவாங்க, மத்தவங்களையும் கெட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கிற மனிதர்கள் கிட்ட வந்து நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिम् आश्रिताः पतन्त्यनन्यमनसो ज्ञात्वा भूतादिम् अव्ययम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவன் மகனே, குழப்பம் அடையாத மகாத்மாக்களே தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரம புருஷ பகவானான என்னை அதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. சோ மகாத்மாக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தெய்வீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதக பஜந்த அனன்யோ மனசா
எப்பவுமே வந்து பகவானை பற்றி அதாவது செகண்ட் பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, பரமபுருஷ பகவான் ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து, ஓகேவா. ஸோ அவர் அழிவற்றவர், ஆதி புருஷன், ஓகேவா என்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேலதான் அவருக்கு மேல பக்தி தொண்டு பண்ணிட்டு வராங்க, ஓகேங்களா. ஸோ இங்க நம்ம ஒருத்தரை பாக்குறோம் இல்லைங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பக்தர், ஓகே. அவர் வந்து கடவுளை பில்வ டாக்டர் பார்க்க தானே மாதாஜி? பில்வ டாக்டர் தானே? பில்வ இல்ல டாக்டர் தானே அவரு? இல்ல 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 அவர் சிறந்த பக்தர். அவர் வந்து ஒரு நாள் வந்து புனித யாத்திரைக்கு போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து ஒரு இடத்துல அவங்க எல்லாம் வந்து சாப்பிடும்போது மதுக்கறி பண்ணி தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இவர் அது கூட பண்ணாம உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கார். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் என்ன பண்றாரு, எங்க அம்மா வந்து எங்க ஊருக்கு யார் வந்தாலும் பசியோடு இருக்கக்கூடாது, மாதவேந்திரபுரி இவர், ஓகேங்களா. பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சொம்புல வந்து பால் எடுத்து கொடுப்பார், ஓகேங்களா. இதை நீங்களே வச்சுக்கோங்க, நான் சாயங்காலம் வந்து இந்த சொம்பை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போவார். சரின்னு பார்த்தா அவரை பார்க்கும்போது அவ்வளவு அளவுக்கு சௌமிய ரூபத்துல இருப்பாங்க. சரி அவரும் குடிச்சிட்டு அந்த சொம்ப பக்கத்துல வச்சுப்பாரு. சாயங்காலம் ஆச்சு, இந்த பையன் வராரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாரு. பார்த்தானே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போவார். கிராமத்துக்கு போயிட்டு சொல்லுவாரு, இந்த அறிகுறியோட ஒரு பையன் வந்தாரு, அவரோட வீடு எதுன்னு கேட்டா, அப்படியா, இது மாதிரி அந்த பையன் அது மாதிரி ஒரு பையன் இல்லவே இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா தான் இவருக்கு புரியும், அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு சுவை இருக்கும். இதுவரையும் இந்த உலகத்துல வந்து அது மாதிரி ஒரு பாலும் இல்லை, குடிச்சதும் இல்லை, அனுபவிச்சதும் இல்லை. அந்த பாலை குடிச்ச உடனே அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி பரவச நிலைக்கு போனாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த மண் பாத்திரத்துலதான் கொடுத்தாரு அவரு. அந்த மண் பானையை வந்து என்ன பண்ணாரு, உடைச்சிட்டு அந்த அந்த உடைச்சிட்ட மண் சட்டி எல்லாத்தையும் ஒரு துணியில போட்டு கட்டிக்கிட்டார், ஓகேங்களா. அப்பப்போ ஒரு துண்டு அந்த மண் சட்டியை வந்து சாப்பிடுவாராம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கிருஷ்ணர் கைப்பட்டது இல்லையா, பக்தர்களுடைய மனப்பக்குவம் பாருங்க, அதை சாப்பிட்டு பேரானந்தம் அடைவாங்க. ஓகே. கடவுள் வந்து பாத்தீங்கன்னா மகாத்மாக்களை வந்து கூடவே இருக்கிறார். மகாத்மாக்கள் என்ன பண்றாங்கன்னா தன் வாழ்க்கையை வந்து கிருஷ்ணருக்கு ஃபுல்லா அர்ப்பணிச்சிடுறாங்க, ஓகேங்களா. மகாத்மா சுதுர்லபகான்னு பார்த்துக்கோம். அப்படியாப்பட்ட மகாத்மாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் பார்க்கறது. அவங்க தன் வாழ்க்கையே சத்ததம் கீர்த்தையின் தோமாம், நித்தியமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய தாமரை திருவடி மேலதான் அவங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும். நமக்கெல்லாம் என்ன இருக்கும், பொங்கல் வந்துருச்சு, எங்க வந்து புடவை நல்லா இருக்குது, என்ன வாங்கலாம், அப்படிதான் நமக்கு ஈர்ப்பு இருக்கும். ஆனா மகாத்மாக்களுக்கு கடவுளுடைய தாமரை திருவடியில தான் ஈர்ப்பு இருக்கும். அவரை பத்தி பேசுறதுலதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும், ஓகேங்களா. சோ அதுதான் நமக்கும் தூய பக்தர்களுக்கும் இருக்க வித்தியாசம். सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढव्रताः नमत्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते. हरे कृष्ण. பிரபு எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். சோ என்ன சொல்றாரு, என்னுடைய புகழை பாடிக்கொண்டு திடமான உறுதி, சாதாரண உறுதி இல்ல, திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு வந்தனை செய்கிறார்கள், ஓகேவா. சோ பக்தி எப்படி வழிபடுறாங்க, நித்தியமாக வழிபடுறாங்க. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மறுபடியும் சொல்றேன். திடமான உறுதி, அவங்களும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நித்தியமா இன்னைக்கு நாளைக்கு மாத்திரம் இல்ல, எப்பவுமே வந்து பண்றாங்க. அவங்களுடைய உடல் மனசு செயல் எல்லாமே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கடவுளுக்கோசம் அர்ப்பணிக்கிறாங்க. ஓகே. ஆல்வேஸ் அவருடைய புகழ்களை பேசுறதுலயோ புகழ்களை கேட்கறத பத்திலும் தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க. அப்படி கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய களங்கங்கள்லாம் போகுது. அதுக்குதான் வந்து நமக்கு திருப்பி சொல்றாங்க, சததம் கீர்த்தை என் தோமாம். இது யார் பண்ணாங்க, இது வந்து இவரு இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இவர் வந்து பிரபுபாதா, இஸ் டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதா. இவரும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கிரகஸ்தனா இருந்தார். பட் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரம்மாண்டமான மாற்றத்தை எடுத்துட்டு வந்தார் இல்லையா. 108 கோயில்களை கட்டி வச்சிருக்காரு ஒரு ஷார்ட் டூரேஷன்ல.
எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் வந்து ஹாயா உட்காரணும்னு நினைக்கிற சமயத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, 108 கோயில்கள் பிரம்மாண்டமா கட்டியிருக்காரு. எந்த இடத்துல? அக்ராஸ் த கண்ட்ரி பண்ணியிருக்காரு. சூன்யமா இருந்த ஹிப்பிகளை, அமெரிக்கர், லண்டன் மக்கள் எல்லாம் வந்து நமக்குன்னா தெரியும், நம்ம தெருவில் முனைக்குள்ள ஒரு கோயில் இருக்கு, கிருஷ்ணர்னா என்னன்னு தெரியும். ஆனா அங்க கிருஷ்ணர் கடவுள் எதுவுமே இல்லை. இல்லாத ஒரு பண்பாட்டுல வாழ்ந்த மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூன்யம் நினைக்கிறாங்க. அதாவது சூன்யம்னா என்ன, இந்த வாழ்க்கை இருக்கிறது எல்லாம் சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கு. இதுக்கு பிறகு வாழ்க்கை ஒன்றும் இல்லை, சூன்யம். அதனால எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பண்பாடுல இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட போயிட்டு கிருஷ்ணரை கொடுத்தவர். இல்லைன்னா அப்போ அவர் யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு அளவுக்கு பெரிய ஆத்மாவா இருக்க முடியும். அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஆவேஷ அவதாரம். ஓகே, ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லார்டு. இந்த குரு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய பிரதிநிதி. ஓகேவா, நம்மள வந்து எல்லாரையும் குருவா ஏத்துக்க கூடாது. வேதங்கள்ல சொல்லி இருக்கிறத அவர் பின்பற்றாரான்னு பார்க்கணும். அப்படி பண்ணாதான் அவரை வந்து நம்ம குருவா ஏத்துக்கணும். ஓகேங்களா, அவர் பாத்தீங்கன்னா எல்லா விதமான செயல்களை வந்து செஞ்சுட்டு போனார் இல்லையா. ஹரே கிருஷ்ணா. அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு வந்து நமக்கு பகவத்கீதை வந்து எல்லா மொழியில கிடைச்சிருக்கு. அவர் தான் நமக்கு எத்தனை பேருக்கு சான்ஸ்கிரிட் தெரியும் இல்லைங்களா? அவர் சான்ஸ்கிரிட் இருக்கிற புக் எல்லாத்தையும் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. இப்ப பாத்தீங்கன்னா பல மொழிகள்ல அது வந்து மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாருக்கும் போய் சேர்ந்து இருக்குது இல்லையா. ஹரே கிருஷ்ணா. நீங்க எல்லாரும் பகவத்கீதை வாங்கிட்டீங்களா? ஆமா இருக்கு. இருக்கு ஒரு மாதாஜி, சில 2 எந்த நம்ம எதை வாங்கணும், எதை படிக்கணும்? இல்ல மாதாஜி, பிரபுபாதர் உண்மை உருவில் தான் மாதாஜி என்கிட்ட இருக்கு. ஹரிபால், சூப்பர் பிரபு. அதுதான் வாங்கிடணும். ஓகேங்களா, யாருக்கு இல்லையோ தயவு செய்து பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்கான், உங்க ஊர்லயே இருக்கிற இஸ்கான்ல போய் வாங்குங்க. இல்லைன்னா நம்ம டெம்பிள்ல ஆன்லைன் லிங்க்ல வாங்கிக்கலாம். மாதாஜி அது ஆன்லைன் லிங்க் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க மாதாஜி. ஓகே ஓகே ஓகே. உங்க கையில இல்லைன்னா மோகன்தாஸ் பிரபு யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து எல்லாரும் ஜபமாலை வாங்கணும், பகவத்கீதை வாங்கணும். ஜபமாலை வந்து ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு நாளைக்கு நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கலாம். ஒரு ஏகாதசி வருது இல்லையா, அன்னைக்கு நம்ம உறுதி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்களால எத்தனை ரவுண்டு முடியுமோ 1 2 அது வந்து எடுத்துட்டு உறுதி எடுத்துட்டு அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. மாதாஜி पिताहम् अस्य जगतो माता दाता पितामहः वेदं पवित्रम् ओंकार ऋक्साम यजुर् एव च. हरे कृष्ण. இங்க சொல்றாரு பாருங்க, நான் என்னன்னு சொல்லிட்டு இப்ப சொன்னாரு. ராஜவித்யா ராஜகுய்யம் பவித்திரம் இதம் உத்தமம், அது மாதிரி உனக்கு சொல்ல போறேன்னு சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தந்தை அவர் தான். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, பிதாகம் அஸ்ய ஜெகத்தோ, இந்த அண்டத்துக்கு எல்லாத்துக்கும் தந்தை நான் தான். தந்தை மாத்திரம் இல்ல, அடுத்த லைன் பாருங்க, மாதா ததா பிதாமக, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா உன் தாயாவும் இருக்கிறேன், பாட்டனாவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வேத்தியம் பவித்ரம் ஓம்கார, வேதங்கள்ல இருக்கக்கூடிய ஓம்காரமும் நானா இருக்கிறேன். ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களாவும் நானா தான் இருக்கிறேன்ப்பா, எல்லாமே நானுன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டார். உன்னோட அப்பா தாத்தா அம்மா எல்லாம் நான் தான், வேதங்களின் சப்தமும் நான் தான், வேதங்களும் நான் தான், சுருக்கமா சொல்லிட்டார். அப்பன்னா அவருடைய சிறப்பு அம்சம் பாருங்க. அந்த நம்ம மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரைலர் பார்த்துட்டு தான் நம்ம மூவி பார்க்கறதுக்கு போவோம். அவருடைய சில விஷயங்கள், சில துளிகள் வந்து இவ்வளோ இருக்கு. गतिर्भर्ता प्रभु साक्षी निवास शरणं सुहृत् प्रभव प्रलय स्थानं निदानं बीजम् अव्ययम्. हरे कृष्ण. अदि पठितुमा படிங்க. अहं वश्यं मृत्युं उत्सृजामि च अमृतं चैव मृत्युश्च तदच्चाहम् अर्जुन. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. பிரபு. நானே இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு, எல்லாவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். அர்ஜுனா, நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க என்ன சொல்றாரு, நான் தான் இலக்கு, என்னதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், கோல்
நம்ம லைஃப்ல ஒரு கோலோட வாழ்ப்பான் அப்படின்னு நம்ம பசங்களுக்கும் நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம யாரை வந்து இலக்கா வச்சுக்கணும்னா கிருஷ்ணரை தான் இலக்கா வச்சுக்கணும். கிருஷ்ணா பிரேமையை அடையணும்னு சொல்லிட்டு நம்ம இலக்கா வச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்துக்கு வந்து அதிபதி, தலைவர். அவர் தான் இதை எல்லாத்தையும் படைக்கிறாரு, காக்குறாரு, அழிக்கிறாரு, தலைவன். அவர்கிட்ட தான் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும், தஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய மிக நெருங்கிய நண்பன். நம்ம 5வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, போக்தாராம் யக்ன தபசாம் சர்வலோகம் மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் வந்து நம்மளுடைய நலம் விரும்பி அவர்தான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவர். அப்புறம் தான் எல்லாத்தையும் காப்பவர் இல்லையா. அவர்தான் எல்லாத்தையும் அனுபவிப்பவர், அனுபவிப்பாளர், கட்டுப்படுத்துபவர், நலம் விரும்பி. அதனால அவர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும், தஞ்சம் எடுத்துக்கணும். அவர் வந்து நித்தியமான விதை அளிக்கக்கூடிய தந்தையா இருக்கார். நித்தியமானது இல்லையா, தற்காலிகமானதல்ல, நித்தியமான தந்தை. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா கிருஷ்ணரை போய் அணுகலாம். ஓகேவா. சோ தேவதேவர்கள் வழிபாடை விட்டு அப்படி போய் இப்படி போயிட்டு நம்ம இப்ப வந்து நம்ம ஃப்ரெண்டு 20வது மாளிகையில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 20வது மாளி ரூம் வீட்டுல நமக்கு அங்க வந்து 2 வழி இருக்கு. படிக்கட்டு ஏறி போலாம், லிஃப்ட் ஏறி போலாம். நீங்க எதை வந்து யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் படிக்கட்டுல போவீங்க, எத்தனை பேர் லிஃப்ட்ல யூஸ் பண்ணுவீங்க? மாதாஜி போவேன். வேறவங்க எல்லாம் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வீடு இருக்குது, எப்படி போவீங்க? லிஃப்ட். ஏன்னா லிஃப்ட்ல போறதுதான் ஈஸி இல்லையா, பட்டனை தொட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நேரா போயிடலாம். அது மாதிரிதான் இந்த பக்தி யோகம் கூட ரொம்ப சுலபமானது, நன்மை அளிக்கக்கூடியது, கேரண்டி வாரண்டி அஷ்யூர்டு. பக்தி யோகம் பண்ண நம்ம வந்து முன்னேறுவோம். அதாவது சொன்னோம் இல்லைங்களா, சொல்ப அபியாச கொஞ்சம் பண்ணியிருந்தா கூட அதுல விழுந்துட்டா கூட நமக்கு வந்து பலன் இருக்கு இல்லையா. சோ அவரை இலக்கா வச்சுட்டு நம்ம பக்தி பண்ணணும். பக்தி யோகம் பண்றது வந்து பெஸ்ட். இந்த பகவத்கீதையில நிறைய யோகங்கள் சொல்லியிருக்காரு. அஷ்டாங்க யோகா, தியான யோகா, கர்ம யோகா. அதுல சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ப்ராசஸ் வந்து பக்தி யோகம் தான். ஸோ மறுபடியும் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் தான் வந்து வெப்பமாவும் இருக்கேன், மழையாவும் இருக்கேன், வறட்சியாவும் இருக்கார். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் அவர் பண்ண முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா அமிர்தம் செய்வ மிருத்யு, 3வது லைன் பாருங்க. அமிர்தம் செய்வ மிருத்யு, நானே வந்து என்னவா இருக்கேன், மரணமும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. அமிர்தம்னா என்ன, அது வந்து அத அமிர்தத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது, மரணம் இருக்காது. அப்படியாப்பட்ட பொருளாவும் இருக்கிறாரு. மிருத்யு மரணமாவும் அவர் தான் இருக்கிறாரு அப்படின்ற சொல்றார். ஓகேங்களா. சோ எல்லா சர்வ காரணம் யாரு, பகவான் கிருஷ்ணர். அவர் பொருளாவும் இருக்கிறாரு, ஆத்மாவும் இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் நம்ம கிருஷ்ணரை பாக்குறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. அவர் வந்து பாத்தீங்கன்னா அழகிய சாமசுந்தர வடிவத்துல புல்லாங்குழல் வச்சு இருக்கிறார். ஓகே. ஹரே கிருஷ்ணா. இது யாராவது படிக்கிறீங்களா? பிரபு, மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மையடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். ஸோ சில பேர் என்ன பண்றாங்கன்னா, திரைவித்யா மாம் சோமப்பா பூத பாப்பா. ஸோ வேதங்களை படிச்சு சில வழிபாடுகளை பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா மேல் லோகத்துக்கு போறாங்க, இந்திர லோகத்துக்கு போறாங்க. ஓகேங்களா. அங்க போனா என்ன கிடைக்கும், இந்த சொர்க்கத்துல வந்து என்ன கிடைக்கும்னா அங்க வந்து நல்ல சுவையான ரசம் கிடைக்கும், சோம ரசம் சொல்லுவாங்க. இப்ப எப்படி நம்ம இங்க நம்ம ஊர்ல கல்லு சாராயம் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா சோம ரசம் கிடைக்கும். அது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அழகிய பெண்கள், நம்ம கிரகத்துல இருந்து மேல போக போக பெண்களுடைய அழகு வந்து ரொம்ப கூடுதலா இருக்கும்னு சொல்றாங்க. அழகிய பெண்களை அனுபவிப்பாங்க. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் கீழே வருவாங்க. இவங்க எல்லாம் வந்து கர்ம காண்டர்கள். ஓகேவா. அவங்க வச்சிருந்த புண்ணியம் காலி ஆகுற வரை அந்த லோகத்துல இருப்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு கீழே வருவாங்க. அதுதான் இந்த பிக்சர்ல காமிக்கிறாங்க. அந்த நம்ம ஜெயிண்ட் வீல் சர்க்கஸ்ல எல்லாம் போனா ஆடுவோம் இல்லையா, ஒரு நேரத்துல என்ன ஆகும், மேல போகும், மேல போன சக்கரம் என்ன ஆகும், கீழே டபுக்குன்னு வரும், அப்புறம் மேல போகும், கீழே வரும்.
இது மாதிரிதான் வந்து அவங்க மேல போய் கீழே போயிட்டு வருவாங்க. அதுதான் இந்தியும் சொல்றாங்க. ஒரு சரிவுல நம்ம சைக்கிள் ஓட்டோம்னா சைன்னு கீழே போவோம். அதே மேல வரணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீழத்துல இருந்து மேட்டுக்கு போவோம். இது மாதிரிதான் அவங்க பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய பரந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. மறுபடியும் இங்க கீழே வருவாங்க. அதாவது இந்த பூமிக்கு வருவாங்க, மறுபடியும் சொர்க்கத்து லோகத்துக்கு போவாங்க. இதுதான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா மாதாஜி? चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. சோ அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அனன்யா சிந்தயந்தோமாம். ஓகேவா, என்ன சொல்றாரு, எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம அவர் மேல வந்து நம்ம மெடிடேட் பண்ணணும்னு சொல்றாங்க. அவருடைய நித்தியமான ரூபத்து மேல வந்து யார் ஒருத்தன் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கானோ, கலங்கமற்ற பக்தியுடன் யார் நித்தியமா, வார்த்தைகளை பாருங்க, கலங்கமற்ற பக்தி நித்தியமா வழிபடுறாங்களோ அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நானே கொடுக்குறேன். யோகக்ஷேமம் வகாமியகம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லாஸ்ட் லைன், நானே அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் லைனை மாத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், கட்டியா பிடிச்சுப்போம். கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, யோகக்ஷேமம் வகாமியகம், அது எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி அவர் நீ இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி, அனன்ய சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யபி யுக்தானாம். அப்படி இருக்கிறோமான்றது கேள்வி கேட்கணும், கேள்வி போட்டுக்கணும் நமக்கே, இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், அனன்ய பக்தி பண்றோமான்னு கேள்வி பாருங்க, கேள்வி போட்டுக்கோங்க. பண்றோமா, அவருடைய ரூபத்து மேல தியானம் பண்ணிட்டு இருக்கோமா, அவரை நித்தியமா வழிபட்டுட்டு இருக்கோமா, அந்த கேள்வி எல்லாம் போட்டுக்கிட்டாதான் கடைசி கேள்விக்கு வரணும். அவர் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, ஏன் கொடுக்கலன்னு அதை மாத்திரம் கேட்போம். நம்ம பண்ண வேண்டியதை பண்ணோமா? கரெக்டா இந்த கேள்வி? ஹரே கிருஷ்ணா. கரெக்டான கேள்விதான் மாதாஜி. இல்லையா? நமக்கு எல்லாமே வேணும், நம்ம எதனா பண்ணணும்னா நமக்கு கஷ்டம், இல்லையா? ஆனா கடவுள் வந்து பக்த வக்ஷன், யோகக்ஷேமம், உனக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு, நம்ம நேத்து கூட ஒரு கதை பார்த்தோம் இல்லைங்களா, அர்ஜுனாச்சாரியாருடைய கதை, இல்லையா? அவர் வந்து இந்த லைனை வந்து அடிச்சு போட்டு விட்டுடுவாரு. ஆனா கிருஷ்ணர் பலராமரும் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்தாரு. அப்புறமா தான் தான் பண்ணது தப்புன்னு நினைச்சாரு, இல்லையா? தான் நித்தியமான பக்தி பண்ணிட்டு இருக்கிற பக்தர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து கூடவே இருக்கார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துருவா கூட வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எங்க அப்பா என் சித்தி என்ன திட்டி உத்துச்சு, அதனால என்னோட தாத்தாக்கு சமமா சொத்து வேணும், எங்க அப்பனுக்கு சமமா கூட கேட்கல. ஏன்னா அவங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிறந்தவர், பிரம்மா, இல்லையா? பிரம்மாவுடைய பையன் தான் உத்தானபாதா. ஓகேங்களா? அப்படி எமக்கு பிரம்மாவோட ஈக்குவலாக வேணும்னு சொல்லிட்டு கேட்பாரு, இல்லையா? கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அதையும் கொடுத்தாரு. அவர் வேண்டியது என்ன, அப்ப வந்து கடவுளை பாக்குறாரு, தியானம் பண்ணி 6 மாசத்துல அந்த குழந்தை 5 வயசு பையன் கடவுளை வந்து நேருக்கு நேர் முகமா பாக்குறாரு. ஓகே. சோ அப்ப வந்து அவர் ஃபீல் பண்ணுவாரு, அச்சச்சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டுட்டேனே, ஒரு வைரத்தை பார்த்துட்டு. வைரம் வந்து கடவுள், கண்ணாடி துண்டு வந்து தன்னுடைய ராஜ்யம். அச்சச்சோ எனக்கு இது வேண்டாம், நீங்க போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு துருவா கேட்பான். இல்ல நீ கேட்டதை கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கடவுள் கொடுத்துட்டு போவார். ஓகேங்களா? ஆனா அந்த ராஜ்யம் கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் வந்து மனம் வந்து அகங்காரமோ தவறோ பண்றதுல ஈடுபடல, பக்தியோட திடகாத்தமா இருந்தார் கடைசி நாள் வரையும், இல்லையா? அதனால அவரு துருவலோகத்தை கடவுள் கொடுத்தார், இல்லையா? யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தா நம்ம வந்து கொஞ்சம் செல்வம் சேர்ந்துட்டாவே தாட்பூட்டு ராஜா மாதிரி குதிக்கிறோம், இல்லையா? பட் அவங்க எல்லாம் எவ்வளவு அளவுக்கு அடக்கமா இருந்திருக்காரு. இந்த ஜனக மகாராஜா எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு மிக சிறந்த அரசரு, அவர் ராஜ ரிஷி. அரசர் பிளஸ் ராஜ ரிஷி, எவ்வளவு அளவுக்கு பக்குவம் இருந்திருக்கு, இல்லையா? சோ அவங்களெல்லாம் முன்மாதிரியா வச்சுட்டு நம்ம பக்தியில முன்னேறணும். तेऽप्यन्य देवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि माम् एव कौन्तेय यजन्ते विधिपूर्वकम्. हरे कृष्ण. சோ சில பேர் எல்லாம் எத்தனையோ யாகங்கள் யக்னங்கள் எல்லாம் பண்றாங்க. எந்த தேவர்களுக்கு நீ அது கொடுத்தாலும் கடைசியா அது எங்க போகுது, எனக்கு தான் வந்து சேருது. அந்த புரிதல் இல்லாம சில பேர் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, புரிதல் இல்லாம. நம்ம கூட பாருங்களேன், இந்த கணேச பூஜை எல்லாம் நம்ம வீட்டுல கணேச ஹோமம் எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சர்வம் கிருஷ்ணார்பணம் மஸ்துன்னு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க, இல்லையா? நமக்கு அது புரியல, அது வந்து போய் கிருஷ்ணருக்கு தான் போய் அந்த ஆவிர்வாகம் போய் சேருதுன்னு சொல்லிட்டு,
இல்லையா? பட் நம்ம என்ன பண்ணோம், ஏன்னா கணேச ஹோமம் பண்ணோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே அவர்கிட்ட தான் போய் சேருது. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த தேவ வழிபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனா அத பண்ணாலும் கடைசியில அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட போய் சேருது. இதெல்லாம் எப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து கடவுளுடைய பிரதிநிதி. ஓகேங்களா? கடவுளுடைய பிரதிநிதி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இப்ப நம்ம கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க. வாட்டர் சப்ளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். மின்சாரத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஆஃபீஸ் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம நீர் வரி, நிலம் வரி, கரண்ட் பில் எல்லாம் கட்டிட்டு இருக்கோம். அது மாதிரி இங்க ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து வச்சிருக்காரு. நம்ம போய் என்ன பண்ணோம், சிறு தேவர்களை வழிபடுறோம். லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நேரா போய் கிருஷ்ணரை வழிபடுறதை விட்டுட்டு. ஓகேவா? சோ யார் யார் யாரை வழிபடுறாங்களோ அந்த இடத்துக்கு போய் சேர போறாங்கன்றத இந்த ஸ்லோகம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாதாஜி. यान्ति देवव्रता देवान् पितॄन् यान्ति पितृव्रताः भूतानि यान्ति भूते च यान्ति मद्याजिनोऽपि मां हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. 2வது லைன் பாருங்க. பித்ருன் யாந்தி பித்ருவிரதா. நம்ம முன்னோர்களை இறந்தவங்களை வழிபட்டா அந்த லோகத்துக்கு போவோம். பூதானி யாந்தி பூதேச்ச யாந்தி மத் யாஜினோ அபிமாம். முன்னோர்களை வழிபடுறவங்க அங்க போறாங்க. பூதங்களை வழிபடுறாங்க, பூதங்களுக்கு இடையே பிறப்பாங்க. தேவர்களை வழிபடுற அந்த லோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வருவாங்க. என்ன வழிபடுறவங்க என்னுடைய திருநாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப வந்து நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு. நம்ம இஷ்டம் எதை தேர்ந்தெடுக்குமோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபடலாம். ஓகேங்களா? ராட்சசர்களா பிசாசர்களா பழக்கணுமா அவங்கள வழிபடலாம். தேவர்களை அவங்க இருக்கக்கூடிய லோகத்துக்கு போனோமா அங்க போலாம். வைகுந்த லோகத்துக்கு கிருஷ்ண லோகத்துக்கு போனோம்னா கிருஷ்ணரை வழிபடலாம். சாய்ஸ் இஸ் அவர்ஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तत् अहं भक्त्युपहृतम् अश्नामि प्रगतात्मनः हरे कृष्ण ஹரே. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை பக்தின்றதை வந்து யூஸ் பண்ணியிருக்கார். பத்திரம், அதாவது பத்திரம்னா என்ன? இலை இல்லையா? புஷ்பம் ஒரு மலர், பழம் ஏதாவது ஒரு பழம், ஏதாவது ஒரு பழம், ஆப்பிளோ வாழைப்பழமோ ஏதாவது ஒரு பழம், தோயம் தண்ணீர். இது ஏதாவது நீ என்ன பண்ண, பக்தியோட எனக்கு அர்ப்பணி, என்னோட அன்போட பக்தியோட அர்ப்பணி, எனக்கு அது போதும் சொல்றாரு. நம்மள மாதிரி அவர் பெரிய டிமாண்ட் எல்லாம் பண்றது இல்ல. எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், பெருசா எதையும் டிமாண்ட் பண்றதே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, ஒரு இலை, துளசி இலை, ஒரு மலர், ஏதோ ஒரு மலர், எனக்கு இது வேணும், இந்த கலர்ல வேணும்னு எதுவுமே கேட்கல. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு வகையான பழம் இல்லையா? அப்புறம் தண்ணி இல்லையா? எல்லார் வீட்லயும் தண்ணி இருக்கும் இல்லையா? தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. எதுலயாவது ஒண்ணுத்துல ஒரு துளசி இலையோட பக்தியோட, பக்தி உபாகிருத்தம், ஓகே, பிரயத்தாத்மனக, உன்னுடைய தூய உள்ளத்தோட எனக்கு கொடு, பியூர் மைண்ட் கான்சியஸோட கொடு எனக்குன்னு அப்படின்னு கேட்கிறார். இதை கொடுத்தா போதும். அவருக்கு வந்து வேற என்னெல்லாம் கொடுக்க கூடாது, மாம்ச பொருட்கள் எல்லாம் கொடுக்க கூடாது. ஓகேங்களா? அசைவ பொருட்கள்லாம் கொடுக்க கூடாது, வெங்காயம் வெள்ளை பூண்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி பதார்த்தங்களை அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு நம்ம ஸ்வீகரிக்கணும். அப்பதான் அது வந்து பிரசாதம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. करोषि यत् अश्नासि यज्जुहोषि ददासि यत् पश्यसि कौन्तेय तत्पुरुष मत् अर्पणम् हरे कृष्ण ஸோ இங்க என்ன சொல்றாரு, எத்கொரோஷி நீ எதெல்லாம் செய்றியோ, எது அஷ்னோசி எதெல்லாம் நீ சாப்பிட்றியோ, எத் ஜிஹோஷி எல்லாமே நீ எனக்காக செய்யின்னு அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன வேலை பண்றியோ, என்ன சாப்பிட்றியோ, என்ன வந்து அர்ப்பணிக்கிறியோ அது எனக்கோசம் பண்ணுன்னு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? எந்த தான தர்மங்கள் பண்றியோ அதெல்லாம் எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ எனக்கு சமர்ப்பணம் பண்ணா நான் உன்னை என்ன பண்ணுவேன், உடனடியாக விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ கடவுளுக்கு அர்ப்பணி. நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்படியோ டெய்லி சமைக்க போறோம். அதை வந்து குளிச்சுட்டு சுத்தமா சமைச்சிட்டு அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிட போறோம் இல்லையா? அதுதான் வந்து எத் அஷ்னோசின் அப்படின்னு சொல்றாரு. என்னெல்லாம் பண்றியோ, எந்த செயல்களை செஞ்சாலும் அதை கிருஷ்ணருக்கோசம் பண்ணுன்னு சொல்றாரு. ஓகேங்களா?
என்ன தவங்கள் பண்றியோ அது எனக்கோசம் பண்ணு, மத்த அர்ப்பணம் எனக்கு அர்ப்பணம் பண்ணுப்பா, நான் உன்னை எல்லா விதமான விஷயங்கள்ல இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. இது யார் சொல்லுவாங்க நமக்கு இல்லையா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் சமமானவர், யார்கிட்டயும் அவருக்கு வந்து பொறாமையோ பாராபட்சமோ இல்லை. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணர் வந்து இப்போ பாராபட்சம் பாக்குறாரு அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹரே கிருஷ்ணா. समोहं सर्वभूतेषु न मे द्वेष्यस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहं. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. நான் அவர் வந்து பாரபட்சம் பார்க்கறது இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவரை வழிபடுறாங்களோ இல்லையோ எல்லாருக்கும் காத்து கொடுத்துட்டு தானே இருக்காரு. நீ என்னை வழிபடலன்னு யாருக்காவது நமக்கே வந்து எப்பயாவது ஆக்சிஜன் கட் பண்ணியிருக்காரா இல்லையா. சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் நமக்கு எல்லாருக்கும் இயற்கை எல்லாத்தையும் சமமா தான் கொடுத்து வச்சிருக்காரு, பாராபட்சமே இல்லை. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து தனி விசேஷமான கருணையை கொடுப்பார். ஓகேவா. எப்படி இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா அர்ஜுனனுடைய உயிரை காப்பாத்துறதுக்கோசம் பீஷ்ம பிதாமகா வந்து அம்பு எய்யும் போது அவர் என்ன பண்ணாரு, ஆயுதத்தை தூக்குனார் இல்லையா. அப்ப அர்ஜுனன் வந்து காலை பிடிச்சுக்கிட்டாரு, அப்பா நீ வந்து சண்டை ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா பக்தனுக்கோசம் வந்து விசேஷ கருணை கொண்டவர் வந்து பகவான் கிருஷ்ணர். பக்தனுக்கோசம் எல்லாருக்கும் சமமானவர், பாரபட்சம் இல்லை அவருக்கு. ஓகேவா. பட் தன்னுடைய பக்தர்களுக்கு விசேஷ கருணையை காமிப்பாரு. அதாவது நம்ம கிருஷ்ணர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்ன்றதை விட, அதாவது ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நம்ம முன்னாடி ஒரு பால் வச்சிருக்காங்க ஒரு டம்ளர்ல, அதை நம்ம கண்ணில் பார்க்குறோம். கண்ணில் பார்த்தா என்ன தெரியுது, பால் வந்து வெள்ளையா இருக்குதுன்னு தெரியுது. அப்புறம் வந்து பாலுக்கே உரிய அந்த வாசனை இருக்கும் இல்லையா, அது நம்ம மூக்கு மூலயமா உணர்றோம். ஓகேவா. ஸோ பாலுடைய குணாதிசைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாங்க, அதாவது பால் வந்து குடிச்சா நல்லா தித்திப்பா இருக்கும். அப்புறம் வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா புஷ்டி வரும், அதுல ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லி கேள்விப்படுறோம். ஓகே, காது மூலமா கேட்குறோம். பாலை தொட்டு பார்க்குறோம், அது வந்து ஹாட் மில்கா இருந்துச்சுன்னா சூடா இருக்கும், கோல்டு மில்கா இருந்துச்சுன்னா சில்லுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி பல புலன்களை வச்சு நம்ம வந்து அதை வந்து அதனுடைய குணாதிசைகளை பார்க்குறோம் கேட்குறோம். அதை வந்து குடிச்சா சுவையா இருக்கணும் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும், டம்ளர் முன்னாடி நம்ம முன்னாடி வச்சுட்டு இதை நல்லா பார்க்குறோம் கேட்குறோம் எல்லாம் பண்றோம். அதை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும், குடிக்கணும் மாதாஜி. குடிக்கணும். ஹரி போல் பிரபு. அதை வந்து இந்த பால் எடுத்துட்டு கிருஷ்ணரை வச்சிருங்க, கிருஷ்ணரை பார்க்குறோம், கிருஷ்ணரை பத்தி கேட்குறோம் இல்லையா. கிருஷ்ணரை வந்து நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி இந்த பாலை குடிக்கிற மாதிரி அனுபவிச்சாதான் வந்து நம்மளால வந்து கிருஷ்ணரை வந்து தெரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். கிருஷ்ணர் வந்து பாராபட்சமற்றவர் கருணையானவர்ன்றதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அவர்கிட்ட நம்ம நம்பிக்கை வைக்கணும் இல்லையா. நம்பிக்கை வச்சு சரணாகதி ஆகணும். அப்ப அவர் வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி கையாளுறாருன்றதை நமக்கு உணர முடியும் இல்லைங்களா. ஹரே கிருஷ்ணா. अपि चेत् दुराचारो भजते माम् अनन्यभाक् साधु एव स मन्तव्यः सम्यक् व्यवसितो हि सः. ஸோ ஒருத்தன் எவ்வளவு அளவுக்கு மோசமான செயலை செஞ்சாலும் பக்தி தொண்டுல பிறழாது ஈடுபட்டிருக்கான், அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான், தன்னோட முடிவுல வந்து அவன் தீர்மானமா இருக்கான். இப்போ ஒருத்தர் வந்து பக்தரா இருக்காரு, அவர் ஏதோ தவறு பண்றாரு, அது நமக்கு தெரியுது. அவரை போயிட்டு நம்ம திருத்துவோ தண்டிக்கவோ நம்ம வேலை இல்லை. ஏன்னா அவர் பக்தி பண்ணிட்டு இருக்காரு, கடவுள் அவரை எப்படி திருத்தணும் அவர் திருத்திப்பார். நமக்கும் அதுக்கும் வந்து அந்த கமெண்ட்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் அல்டிமேட் கோல் கடவுள்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சிருக்காரு. சில நேரத்துல தெரிஞ்சு பண்ணிருக்கலாம், தெரியாம பண்ணிருக்காரு, அது தெரியாம பண்ணிருக்கலாம். ஓகேங்களா. அவர் வந்து பொறுப்பேற்றுப்பார் அந்த தவறுகளை செஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஹரே கிருஷ்ணா. क्षिप्रं भवति धर्मात्मा तच्चान्तिं निगच्छति कौन्तेय प्रीतिजानीहि न मे भक्त प्रणश्यति. हरे कृष्ण. அவன் அப்படியாப்பட்டவன் வந்து அதி விரைவில் என்கிட்ட வந்துடுவான், அவன் தர்மாத்மாவா ஆகுவான், அவன் நித்தியமான அமைதியை வந்து அடைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்றார். ஓகேவா. சோ என் பக்தன் என்றுமே அழிவதில்லை என்பதை நீ தைரியமா அறிவிப்பாயாக. சோ இது வந்து அவர் சொல்ற, இவர் வந்து கிருஷ்ண அர்ஜுனன் போய் சொல்லுப்பான்னு சொல்றார். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேயா பிரதிஜானேஹி நமே பக்த பிரணஷ்யதி.
அவன் என்னைக்குமே வந்து அழிவது இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ நம்ம கிருஷ்ணரை பத்தி அவருடைய நாம ரூப குண லீலைகளை கேட்க கேட்க நம்மளுடைய இருதயம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா தூய்மை ஆகுது. அதாவது இது வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒரு கறி கறிக்கட்டையை எடுத்துட்டு வரதுக்கோசம் ஒரு மூங்கில் கூடையை யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இந்த நல்ல கலரா இருந்த மூங்கில் கூட கருப்பாயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு குரு வந்து தன்னுடைய மாணவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு. அந்த கூடையில போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு அப்படின்னு சொல்லிட்டு. மாணவனுக்கு சந்தேகம். இது என்னடா இந்த கூடை வந்து ஓட்டையா இருக்கு. மூங்கில் கூடை யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது அடைப்பு இல்லாம இருக்குமா? எல்லா இடத்துலயும் ஓட்டை இருக்கும். அதுல போய் தண்ணி எடுத்துட்டு வர முடியுமான்னு அப்படின்னு அவனுக்கு ஒரு கேள்வி. சரி இருந்தாலும் இதை குரு கிட்ட எப்படி கேட்கறதுன்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு சொல்ற வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு வருவார். தண்ணியில அந்த ஏரிக்கரையில முக்கும் போது தண்ணி முழுசா வரும். எடுக்கும்போது என்ன ஆகும், சொட்டா விழுந்துடும். கடைசியில வரும்போது ஏதோ ஒரு டிராப் இருந்தா பெரிய விஷயம். இது மாதிரி போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. என்னடா குரு இப்படி பண்றாரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, அதை பண்ணிட்டே இருக்காரு. அது மாதிரி பண்ண என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கருப்பா இருந்த கூட கலரா வெண்மையா மாறிடுச்சு. அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ அதனால என்ன பிரயோஜனம்? இது எதனால சொல்றோம் நம்ம இங்க? நம்ம எவ்வளோ நேரம் வந்து கிருஷ்ணருடைய நாம ரூப குண லீலைகளை கேட்கிறோமோ, நம்ம மனசு எவ்வளவுதான் அழுக்கா இருந்துச்சுனாலும் அது என்ன ஆகும், நாள் பட கிருஷ்ணருடைய கதையை கேட்கறதுனால நம்ம இருதயம் தூய்மை அடையும். ஓகேங்களா? ஸோ அதனால நல்ல குருவோட ஆலோசனைப்படி நம்ம வந்து பக்தி பண்ணணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் 34வது படிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவைஷ்யதி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணக. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். கிருஷ்ணர் வந்து எல்லா விதமான மனிதர்களை ஏத்துக்கிறாங்க. அதாவது நம்ம பார்த்திருக்கோம், நாயை உண்டம் சண்டாளர்கள்ல இருந்து எல்லாரையும் ஏத்துக்கிறார் இல்லையா? அவர் பாரபட்சமற்றவர். ஓகேவா? ஸோ நீ வந்து உயர்ந்த பிராமணனா இருக்கணும், அரசனா இருக்கணும், அது மாதிரிலாம் ஒரு பேக்ரவுண்டும் தேவையே இல்லை. அவர் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு. அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றாங்க பாருங்க. மன்மனா பவமத் பக்தோ, நீ என்ன பண்ணு, எப்பொழுதும் என்ன வந்து நினைச்சிட்டே இரு. ஓகே, மண்மனா மனசுல வந்து என்ன பத்தி நினைச்சிட்டே இரு. மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. ஸோ உன்னை உடம்ப வச்சு எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணு, எனக்கு பக்தி பண்ணுன்னு சொல்றாரு. மத்யேவஷ்யசி யுக்தைவம் ஆத்மனா மத் பராயணக. ஸோ எனக்கு வந்து வழிபட்டுட்டு எல்லா நமஸ்காரங்களையும் எனக்கு வந்து அர்ப்பணையின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது அப்படி பண்றதுனால கம்ப்ளீட்டா நீ என்கிட்ட வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? கண்டிப்பா என்கிட்ட வருவ, ஆத்மானா மத் பராயண, நீ என்கிட்ட வருவ, அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு அப்படின்னு சொல்றார். ஓகேவா? ஸோ உனக்கு யாராவது படிக்கிறீங்களா டிரான்ஸ்லேஷனு? உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்து. அதுதான் ஃபர்ஸ்ட் லைன். மண்மனா. ஓகேங்களா? எனது பக்தனாகி இரு. மத் பக்தோ, என்னோட பக்தன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷ் கிருஷ்ணர். ஏன் பக்தனா இருன்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பக்தனா இருன்னு அப்படிலாம் சொல்லல. எனது பக்தனாகி. ஓகேவா? மத் பக்தோ ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க. மண்மனா பவ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 முறை சொல்லப்பட்டது, வேற எந்த ஸ்லோகமும் சொல்லல. மண்மனா, உன் மனசை எம்மளவை, மத் பக்தோ எனக்கு பக்தி பண்ணுன்னு சொல்றார். இந்த இடத்துல குறிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனது பக்தனாகி, மத்யாஜி மாம் நமஸ்குரு, நீ வந்து எனக்கு வந்தனை பண்ணு, மாம் ஏவைஷ் யஷி யுக்தைவம். ஓகேவா? அதாவது என்னுள்ள வந்து மூழ்கி இருன்னு அப்படின்னு சொல்றார். என் மேல வந்து உன்னுடைய சிந்தனையில வந்து என் மேல மூழ்கி இருன்னு அப்படின்னு சொல்றார். ஆத்மானா மத் பராயணக, அப்படி இருக்கிற ஆத்மா வந்து முன்னிலும் என்னில் லயித்து என்னிடம் வருவாய், என்னிடமே வருவாய்ன்னு அப்படின்னு சொல்றார் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லைல்ல, இது என் புள்ளடான் அப்படின்னு சொல்லிட்டு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா? கிருஷ்ணருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம். அதனாலதான் அவர் அவ்வளவு அளவுக்கு அக்கறை எடுத்துட்டு நமக்கு சொல்றாரு, உன் மனசையும் உடலையும் வாக்கையும் எனக்கோசம் யூஸ் பண்ணு, கண்டிப்பா நீ வந்து என்ன என்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு கேரண்டி சொல்றார். யாருக்கெல்லாம் நித்தியமான லோகமான கோலோகல பிருந்தாவனத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க?
ஹரே பக்தி கிருஷ்ணா. பண்ணணும் மாதாஜி. பக்தி பண்ணணும் மாதாஜி. பக்தி பண்ணணும். பக்தி கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கணும். கம்ப்ளீட் ஆன்சர் வந்து என்ன? கிருஷ்ண பக்தி. கிருஷ்ணன் பக்தி நினைச்சிட்டு. பக்தின்னா அதுக்கு முன்னாடி எதனாலும் போட்டுக்கலாம். கிருஷ்ணர் மேல என்ன பக்தி பக்தி பண்ணணும்? பண்ணணும். அனன்ய பக்தி. அதுதானே இன்னைக்கு படிச்சோம். அனன்ய பக்தி. அதனாலதான் இதை வந்து ராஜவித்ய ராஜகுய்யம் அப்படின்னு சொல்றாரு. பவித்திரமான ஞானத்தை வந்து கொடுத்திருக்காரு இல்லையா? சோ அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இதை படிக்கிறீங்களா? ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ராஜவித்யா ராஜகுஹ்யா யோகோ நாம நவமோ அத்தியாயः. ஹரி ஓம். ஹரி ஓம் அது ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ எவ்ரிவன். வாஞ்சா மாதாஜி கொஞ்சம் உங்க நம்பர் கொடுங்களேன். கேட்டுட்டே இருக்கேன். குணசுந்தரி மாதாஜி ப்ளீஸ் உங்க நம்பர் கொடுங்க. குணசுந்தரி மாதாஜி, குணசுந்தரி மாதாஜி ப்ளீஸ் உங்க நம்பர் கொடுங்களேன். மாதாஜி சரிங்க மாதாஜி, நான் நம்பர் கேட்டுட்டே இருக்கேன். உங்கள்ட்ட நம்பர் மாத்திரம் தாங்களே, ப்ளீஸ் போட்டுடுங்களேன். சரிங்க மாதாஜி. குரூப்ல போடணுமா? இப்ப போட்டுடுங்க. சாட் பாக்ஸ்ல போட்டுடுங்க, நான் எழுதிக்கிறேன். சரிங்க மாதாஜி. இப்ப கொடுத்துருங்க, நான் எழுதிக்கிறேன். சரிங்க மாதாஜி, நான் இப்ப அனுப்பி விட்டுறேன். இப்ப நீ போட்டேன்னா நான் எடுத்துடுறேன். ஓகே மாதாஜி. எல்லாரோடதும் இருக்கு என்கிட்ட. மாதாஜி கம்ப்ளீட் ப்ரேயர், க்ளோசிங் ப்ரேயர் சொல்லட்டுமா? சொல்லிடுங்க மாதாஜி. நீங்க சொல்லுங்க, அவ அங்க அடிக்கட்டும். நீங்க சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வாஞ்சா கல்பத்தருப்யஸ்ய கிருபா சிந்து பயவத பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த की जय. नामाचार्य हरिदास ठाकुर की जय. जगतगुरु श्रील प्रभुपाद की जय. भगवद गीता की जय. All glories to assembled devotees, all glories to assembled devotees, all glories to assembled devotees, all glories to Guru and Gauranga. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரபுஜி, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாம் மாதாஜி, எல்லாரும் 9 மணிக்கு. ஹரே கிருஷ்ணா. மீட் பண்ணலாம். ஓகே பிரபு, கொஞ்சம் காலிங் சர்வீஸ் பண்ணுங்க பிரபு, ப்ளீஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. குணசுந்தரி மாதாஜி நீங்க வாயால சொல்லிடுங்க, நான் எழுதிக்கிறேன். நீங்க ப்ளீஸ் மாதாஜி. சொல்றேன் மாதாஜி. 93 60 80 80 30 47 936080 3047. ஓகே, 9360803047. தேங்க்யூ மாதாஜி. சரிங்க. எல்லாரும் கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிடுங்களேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. என் பண்ணிக்கிறேன். ஓகே மாதாஜி, ப்ளீஸ். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. எல்லாரும் 9 மணிக்கு ஜாயின் ஆகுங்க. பிரபு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிடுங்க பிரபு. 9 o'clock. ஓகே, ராத்திரி. ஓகே, ஃபைன். ஆமா. கிருஷ்ணன் பிரபு கிளம்பிட்டாரா? அவருக்கு மெசேஜ் போட்டு விடுங்க மாதாஜி. இப்பயே நம்பர்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் டே அட்டெண்டன்ஸ் வித் நம்பர், அப்புறம் இன்னைக்கு இது நம்பர் அனுப்பிச்சு விடுங்க. சோ அவர் கால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இப்ப நான் இது போடணுமா? இன்னைக்கு 9 o'clock உள்ளது நீங்க போடணுமா? இதுல குரூப்ல போடட்டுமா? நான் உங்களுக்கு மெசேஜ், நான் கால் பண்றேன் உங்களுக்கு. நான் மெசேஜ் பண்றேன். என்ன போறதா வேண்டாமா எல்லாரும் பாப்பாரு. நீங்க எனக்கு சொல்லுங்க. நீங்க மெசேஜ் போடுவோம். சப்போஸ் நான் போன் எடுக்காட்டா வேற வேலையில இருந்தானா மெசேஜ் போட்டுடுங்க மாதாஜி, ப்ளீஸ். கண்டிப்பா. ஏன்னா ஐ மே பி பிஸி நோ.